ஓம் சாந்தி. 3/8/2024 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். சிவத்தந்தையே பிரம்மா தந்தையோட உடல் அவதரிச்சு நமக்காக பாடலுக்கு வந்திருக்கிறாரு. நம்மளாம் இறை மாணவர்கள் ஆத்மாபிமானியாக பாபாவுடைய நினைவில் மிக கவனமாக பாபாவுடைய முரளி கேட்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இது எல்லையற்ற மிகப்பெரிய மேடையாகும். இதில் ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்போது நடிப்பதற்காக கட்டுப்பட்டிருக்கிறீர்கள். இதில் ஒவ்வொருவருக்கும் நிச்சயிக்கப்பட்ட பாகம் இருக்கிறது சொல்லி பாபா சொல்கிறாங்க. இந்த நாடகம் இந்த நாடக மேடை, உலகமே இது நாடக மேடை. இது எல்லையற்ற பெரிய மேடையில் நம்மளாம் ஆத்மாக்கள் நடிச்சிட்டு இருக்கிறோன்றாரு பாபா. நாடகத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு இருக்கிறோம்னு சொல்கிறாரு. இதில் ஒவ்வொருவருக்குமே தனித்தனி பார்ட் இருக்குது. அவங்கவுங்க பார்ட்டை தான் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாங்க. கேள்வி: கர்மங்களை வென்றவர்கள் நிலையை பலனாக அடைவதற்கான முயற்சி என்ன? எப்படி நம்ம கர்மாதீத் அடைஞ்சு கர்மங்களை வென்றாதான் அந்த கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சாதான் நம்மளால பாபாட்ட போக முடியும். கர்மாதீத் நிலையை அடையறதுக்கான முயற்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பதில்: கர்மாதீத் நிலை அடைய வேண்டுமெனில் முழுமையாக சரண்டர் ஆகிவிட வேண்டும். எனது என்று எதுவுமே இல்லை, அனைத்தையும் மறந்திருக்கும் பொழுதுதான் கர்மாதீத் நிலை அடைய முடியும். யாருக்கு செல்வங்களின் நினைவு வருகின்றதோ அவர்கள் கர்மாதீத் நிலையை அடைய முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. அதனால்தான் பாபா கூறுகின்றார், நான் ஏழை பங்காளனாக இருக்கின்றேன். ஏழை குழந்தைகள் விரைவாக சரண்டர் ஆகிவிடுகின்றனர். எளிதாக அனைத்தையும் மறந்து ஒரு தந்தையின் நினைவில் இருக்க முடியும் சொல்லி பாபா சொல்றாங்க. கர்மாதீத் நிலையை அடையணும்னா முழுமையாக சரண்டர் ஆகிடணும்னு சொல்லி பாபா சொல்றாரு. எனது என்று எதுவும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் மறந்துருக்கும் பொழுது தான் அந்த கர்மாதீத் நிலையை அடைய முடியும். யாருக்கு அந்த பணக்காரவங்களுக்குலாம் அந்த செல்வம் பொருள் அது மேலே நினைவு வர்றதுனால அவங்களால கர்மாதீத் நிலையை அடைய முடியாது. அதனால தான் பாபா ஏழை பங்காளனா இருக்கிறாராம். ஏழைகள் உடனே சரண்டர் ஆயிடுறாங்க. அவங்க பாபாவை ஈஸியாக நினைக்கலாம், ஏன்னா அவங்கள்ட்ட ஒன்றுமே இருக்காது இல்லை. அதனால அவங்க எளிதாக எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஒரு தந்தையின் நிலையில் இருக்க முடியும். அதனால தான் பாபா ஏழை பங்காளனா இருக்கிறாருன்ட்டு சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை தனது ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. இப்போது வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்பது குழந்தைகள் புத்தியில் அவசியம் இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகணுன்றது கண்டிப்பா குழந்தைகளோட புத்தியில இருக்கும்னு சொல்றாங்க. பக்தர்களின் புத்தியில் இருக்காது. ஆனால் பக்தர்கள் பக்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க, கடவுளை தேடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த உலகம் விநாசம் ஆக போகுது, நம்மளாம் வீட்டுக்கு போகணுன்றது அவங்களுக்கு தெரியாது. இங்கே ஞானம் கிடைச்ச பிறகு தான் நமக்கு பாபா எல்லாத்தையும் நம்மளாம் ஆத்மாக்கள் நடிக்க வந்திருக்கிறோம். இப்போ அந்த சக்கரம் முடிய போகுது, சக்கரம் முடிஞ்சு திரும்ப ஆரம்பிக்க போகுது. இந்த ஞானம்லாம் பக்தர்களுக்கு இருக்காது. அதனால அவங்க அவங்களுக்கு வீட்டுக்கு போகணுன்ற ஞானமே புத்தியில் இருக்காதுன்னு சொல்றாரு. இந்த 84 பிறவி சக்கரம் இப்போது முடிவடைகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போ நமக்கு தான் தெரியும், நம்ம பிறவியை எடுத்து வந்தோம், ஏதோ மறுபிறவி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பாபா சொல்றாரு, 84 பிறவி நீங்கள் எடுத்துட்டீங்க, இப்போ முடிவடைகிறதுன்னு உங்களுக்கு தெரியும்னு சொல்றாரு. இது மிகப்பெரிய எல்லையற்ற மேடையாகும். இந்த உலகமே ஒரு பெரிய நாடக மேடைன்றாரு. இந்த பழைய மேடையை விடுத்து வீட்டிற்கு செல்ல வேண்டும். இப்போ அந்த நாடக மேடை பழசாயிடுச்சு. சினிமா நம்ம 5000 வருஷம் சினிமா நடிச்சிட்டோம். இப்போ வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு. அசுத்த ஆத்மாக்கள் செல்ல முடியாது. தூய்மை இல்லாமல் இருக்கிறவங்க பரந்தாமத்துக்கு போக முடியாது. அதனால அவசியம் தூய்மையாக வேண்டும். எல்லாருமே கணக்கு வழக்கம் முடிச்சுட்டு தூய்மையாயிட்டு தான் போவாங்க. நம்ம பாபா நினைவிலே கர்மாதீத் அடைஞ்சு நம்மளும் தூய்மையாகி போயிடுவோம். பிறகு எல்லாருமே அவங்கவுங்க கர்ம கணக்கெல்லாம் முடிச்சுட்டு ட்ராமா முடியும் போது வேற வழி இல்லாமல் எல்லாருமே உடலை விட்டு முக்தி அடைஞ்சு வந்துடுவாங்க. பாபா சொல்றாரு, இப்போது இந்த விளையாட்டின் இறுதியாகும். இது இப்போ இந்த சிவனின் திருவிளையாடல் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இந்த ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டோடைய இறுதி இப்பன்னு சொல்றாரு. அளவற்ற துக்கத்தின் கடைசியில் இப்போது நம்ம இருக்கிறோம். இப்போ நம்ம ரொம்ப துக்கம் அடைஞ்சிட்டோம் இல்லையா, அவங்க துக்கம் எல்லாம் சுகமாக மாறுன்னுவாங்கல்ல, அது மாதிரி இப்போ எல்லா துக்கமும் முடிய போகுதுன்னு சொல்றாரு. இந்த நேரத்துல இவை அனைத்தும் மாயின் கவர்ச்சிகளாகும் சொல்லி பாபா சொல்றாங்க. இப்போ இருக்கிறது எல்லாமே இந்த நிறைய மாயோட கவர்ச்சிலாம் வருது. சயின்ஸ் மூலமா விஞ்ஞானத்துல நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் அதை பார்த்தா நமக்கு என்ன ஆகுது, கவர்ச்சி ஆகுது இல்லையா, அதெல்லாம் மாயாவுடைய கவர்ச்சின்னு சொல்றாரு. இதையே மனிதர்கள் சொர்க்கமாக நினைக்கின்றனர். இந்த உலகமே சொர்க்கம்னு நினைச்சிடுறாங்க.
மாடி மேலே மாடி வீடு கட்டி எல்லாமே இருக்குது வீட்டில். எது வேலை செய்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக வாஷிங் மிஷின்லேருந்து, பாத்திரம் வளர்க்குற மிஷின்லேருந்து, அப்புறம் இந்த ஏரோப்ளேனில் போகிறாங்க வராங்க. இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா சொர்க்கம் மாதிரி இருக்குன்ட்டு அவங்க நினைக்கிறாங்க. எவ்வளவு மாட மாளிகைகள், வாகன வசதி போன்றவைகள் உள்ளன. இதைதான் மாயின் போட்டி என்று கூறப்படுகிறது. இது வந்து மாயா வந்து பாபாட்ட போட்டி போடுதான், வந்து சொல்லுதான், இங்கேயே சொர்க்கம் மாதிரி இருக்கு, இதை விட்டுட்டு உன்கிட்ட வருவாங்களா அப்படின்ற மாதிரி மாயா வந்து போட்டி போடுதுன்னு சொல்லி சொல்லப்படுதுன்றாரு. எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, சொர்க்கத்துக்கு நாங்கள் ஏன் சொர்க்கத்துக்கு போனோம், இங்கேயே மாளிகை மாளிகையாக இருக்குது, வாகன வசதி ஏரோப்ளேன்லாம் இருக்குது, இதே சொர்க்கம் மாதிரி தான் இருக்குது, நாங்கள் ஏன் சொர்க்கத்துக்கு போனோன்ட்டு வரமாட்டாங்க, அந்த மாயாவோட கவர்ச்சி இல்லைன்னு சொல்லி சொல்கிறாரு. நரகத்திற்கும் சொர்க்கத்திற்குமான போட்டியாகும். இது உண்மையிலே நரகத்திற்கும் சொர்க்கத்திற்கான போட்டின்னு சொல்றாரு பாபா. அல்பகால சுகம் இருக்கிறது, நாடகப்படி இது மாயையின் பேராசையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இங்கே அல்பகால சுகம்தான், அந்த காணல் நீருக்கு மாதிரி கொஞ்ச நேரம் சுகம், ஒரு நாள் சுகம் தான், ஒரு நாள் அழுகுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ இயற்கை சீற்றம்லாம் வந்து எல்லாரும் அப்படியே மொத்தமாக செத்து போயிடுறாங்க இல்லையா, அது என்ன ஒரு அல்பகால சுகம்தான் சொல்லி சொல்றாரு. ஆனால் சொர்க்கத்தில் அந்த மாதிரி இயற்கையும் சீராது, இந்த மாதிரி எதுவும் நிலச்சரிவு பூகம்பம் எதுவும் வராது, அங்கே எல்லாருமே சந்தோஷமா இருக்கலாம். நாடகப்படி இது மாயையோனுடைய பேராசையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. எவ்வளவு மனிதர்கள் இருக்கின்றனர், முதலில் ஒரே ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மமா மட்டுமே இருந்தது. பாபா சொல்றாரு, இந்த உலகத்துல முதல்ல வெறும் ஒரு தர்மம் தான் இருந்தது, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இருந்தது. இப்ப எவ்வளவு மனுஷங்க ஆயிருக்கிறாங்க, இப்போது மேடை முழுவதுமாக நிறைந்து விட்டது. இப்ப இந்த பூலோகம் வந்து நிரம்பிடுச்சுன்னு சொல்லி சொல்றாரு, பல்வேறு தர்மங்களால் நிறைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்றாரு. இப்போது இந்த சக்கரமும் முடிவடைகிறது, உலகமும் இப்ப தமோ பிரதானமா இருக்குது, பிறகு சதோ பிரதானமாக ஆக வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப இந்த சக்கரம் முடிவடைஞ்சு இப்ப மோசமா இருக்கிற உலகம் திரும்ப தூய்மையா ஆகணுன்றாரு. முழு உலகமுமே புதியதாக ஆக வேண்டும் அல்லவா, அது சொல்றோம் இல்லையா, புத்தம் புது பூமி வேண்டும் அப்படின்லாம் பாட்டெல்லாம் பாடுறோம்ல. அப்போ உலகமே புதுசாகணும் இல்லையா, அப்போ புதியதுலேருந்து திரும்ப பழசாயிடுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. எந்த ஒரு பொருளுமே நம்ம வாங்கும்போது புதுசாக இருக்கும், அப்புறம் நாளாக அது பழசாயிடும்ல, அந்த மாதிரி தான் இந்த பூமியும் பழையதுலேருந்து புதுசாகுது, புதியதுலேருந்து பழையதாகுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. இது கணக்கிட முடியாத முறை நடைபெற்று வருகிறது. இது நிறைய தடவை இந்த மாதிரி உலகம் புதுசாகிறது பழசாகிறது இப்படியே நடந்துட்டு தான் வருதுன்றாரு. அழிவற்ற விளையாட்டாகும் சொல்லி சொல்கிறாரு. எப்போது ஆரம்பமானது என்று கூட கூற முடியாது. அது இந்த இந்த நாடக சக்கரம் எப்போ உருவாச்சு, எப்போ முடியும், இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா அப்படிலாம் கூட நம்ம குழம்போம். பாபா சொல்றாரு, அது எப்போ ஆரம்பமாச்சுன்னு தெரியாது, அழிவில்லாம இந்த நாடக சக்கரம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. இதையும் நீங்கள் தான் அறிவீர்கள், வேற யாருமே அறியவில்லை. இதெல்லாம் இந்த ஞானம்லாம் உங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. நீங்க கூட இந்த ஞானம் அடைவதற்கு முன்பு எதையுமே அறியாம தான் இருந்தீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நமக்கே ஒண்ணுமே தெரியாம தானே இருந்தது, இப்ப இங்க வந்து நம்ம எல்லா ஞானத்தையும் கேட்ட பிறகுதான் ஓஹோ இப்படியான்ட்டு புரிஞ்சுக்கிட்டோம். தேவதைகளுமே அறிந்திருக்கவில்லை. அந்த சொர்க்கத்துல நடிச்சவங்க லட்சுமி நாராயணுக்கே தெரியாது நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம், இது வந்து ஒரு நாடக சக்கரம், இது இப்படியே கடந்து கடந்து நம்ம தான் மனுஷனாயிடுவோம்ட்டு அவங்களுக்கே தெரியாது. சங்கம யுக பிராமணர்களாகிய நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். இப்ப சிவனே வந்து பிரம்மா மூலமா ஞானம் கொடுக்கும்போது நமக்கு மட்டும்தான் இந்த ஞானமே புரியுது சொல்றாரு. பிறகு இந்த ஞானம் கூட மறைந்து போய்விடும். போக போக விநாசம் நடக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஞானம் இருந்ததுன்றதே நம்மளே மறந்து போயிடும். இந்த உடலை விட்டாலே நம்ம மறந்துடுவோம், அடுத்த உடல் போகும்போது நம்ம புத்தியில எடுத்துட்டு போவோம், ஆனா என்ன ஞானம் படிச்சோம் எதுவுமே ஞாபகம் இருக்காது, ஆனா சதோ பிரதானமாயி நம்ம போயிடுவோம். தந்தை வந்து சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்கி விடுகிறார். இப்ப கடவுளே வந்து மனிதனை எப்படி மாத்துறாரு, தேவதையா மாத்துறாரு. அப்ப நம்மள சொர்க்கத்துக்கே எஜமானரா ஆக்குறாரு. வேற என்ன தேவை, இதை தவிர வேற என்னதான் நமக்கு வேணும் சொல்லுங்க. நம்ம என்ன எதிர்பார்த்ததே கடவுளை தான், கடவுளே கிடைச்சிட்டாரு. அவர் வந்து நம்மள சும்மா இருந்த நம்மள எப்படி ஆக்கிட்டாரு, தேவதை மாதிரி ஆக்குறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்னு சொல்லி கேட்கிறாரு. தந்தையிடம் என்ன அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டோம், அடைவதற்கு வேற ஒன்றுமே இல்லை சொல்லி பாபா சொல்றாரு. ஆக தந்தை இப்ப புரிய வைக்கின்றார், குழந்தைகளே நீங்கள் தான் அனைவரையும் விட தூய்மை இல்லாதவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். பாருங்க பிகேஎஸ், நீங்க நான் செலக்ட் பண்றேன் இல்லையா, நீங்க தான் ஃபர்ஸ்ட் தூய்மை இல்லாம ஆயிட்டீங்க. முழு உலகத்திலையும் முதலில் நடிப்பதற்காக நீங்க தான் வந்தீங்க, நீங்க தான் முதலில் செல்ல வேண்டியிருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு. யார் முதல்ல நடிக்க வந்தாங்களோ அவங்க தான் முதல்ல போகணும், அதனால இப்ப முயற்சி பண்ணுங்கன்றாரு. இது ஒரு சக்கரம் அல்லவா, முதலில் நீங்கள் தான் மாலையில் வருவீர்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இப்ப நம்ம ரெடி ஆகி நம்ம 84 பிறவி முடிச்சு நம்ம தான் பாபா கழுத்துல மாலை ஆகணும், விஷ்ணு மாலையா உருவாகணும்.
ருத்ரா மாலையில முதல்ல நம்ம தான் வருவோம்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா அது ஆர்டரா வந்து நடிக்கிறோம் இல்லையா? ஆர்டரா தான் நம்ம போகணும். இப்ப கூட ஆத்மாக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க ருத்ரா மாலையில கடைசியா வருவாங்க. நம்ம வந்து முதல்ல நடிக்க வந்ததுனால சொர்க்கத்திலே நம்மலாம் மாலையில ஃபர்ஸ்ட்லயே இருக்கிறோம். அதனால நம்ம தான் முதல்ல முயற்சி பண்ணி பாபாட்ட போகணும். இது ருத்ர மாலை அல்லவா சொல்லி பாபா சொல்றாரு. இது வந்து சிவனுடைய கழுத்து மாலை. ருண்ட மாலைன்னு காட்டுவாங்க. மண்டவோட மாலை மாதிரி இருக்கும். காளி கழுத்துல போட்டிருப்பாங்க. இது வந்து ருத்ர மாலை, சிவனுடைய மாலை. நூலில் முழு உலகின் மனிதர்களும் கட்டப்பட்டுள்ளனர். சிவன் வந்து அவர் கழுத்துல நூல்ல எல்லா முழு உலக மனிதர்களும் ஆத்மாக்களும் கட்டப்பட்டிருக்கிறாங்க. நூலிலிருந்து விடுபட்டு பரதாமத்திற்கு சென்றுவிடுவீர்கள். இப்ப நம்ம நூல்ல கட்டப்பட்டிருக்கோம் இல்லையா? இப்ப அந்த நூல்ல இருந்து விடுபட்டு நம்ம கர்மாதீத்த நிலை அடைஞ்சு பரந்தாமத்துக்கு போயிடுவோம் சொல்றாரு. பிறகு இவ்வாறே மாலையில் கட்டப்பட்டு வருவீர்கள். அப்புறம் திரும்பவும் நம்ம மாலையில நமக்குன்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல இருந்து நம்ம திரும்ப ஓடியாந்துருவோம் நடிக்கிறதுக்கு. இப்ப வேணான்னு சொல்லிட்டு போறவங்க தான், ஐயோ எனக்கு பிறப்பே வேணாம், மொச்சம் கொடுத்துடணும், எனக்கு நடிப்பே வேணாம், போதுண்டா சாமின்னு சொல்றவங்க தான் திரும்ப உடனே சத்தியோகத்துல நடிக்க வரீங்கன்னு சொல்லி சொல்றாரு. திரும்ப நம்ம மாலையில கட்டுப்பட்டு வருவீர்கள் சொல்லி சொல்றாரு. மிகப்பெரிய மிகப்பெரிய மாலையாகும். இது வந்து உலகமே இருக்கிற ஆத்மாக்களுடைய மாலை, உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களுடைய மாலை. அதான் 80 இப்ப எவ்வளவு கோடி இருக்கிறாங்க? 800 கோடி பேர் இருக்கிறாங்க. எவ்வளோ கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாரையும் சேர்த்த மாலை இது சொல்றாரு. பெரிய மாலை இது. இதுல நம்ம ஆரம்பத்திலே இருக்கிறோம்னு சொல்லி பாபா சொல்றாரு. சிவபாபாவிற்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கின்றனர்? கடவுளுக்கு எல்லா ஆத்மாக்களுடைய தந்தை பரமாத்மா. அப்ப அவருக்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறாங்க. முதலில் தேவதைகளாகிய நீங்க தான் வரீங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் நம்ம தான் நடிக்கிறதுக்கு கீழே இறங்கி வரோம். இது எல்லையற்ற மாலையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இதுல அனைவருமே மணிகளை போன்று கட்டுண்டு இருக்கிறீர்கள். இந்த மாலையில நம்ம எல்லாருமே மணி கோப்பாங்கல்ல ஒரு மாலையில, அந்த மாதிரி நம்ம கட்டுண்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. அதை விட்டு விடுபடவே முடியாது. இப்ப மாலையில இருந்து நான் வெளியே போயிடுறேன்னா சொல்ல முடியாது. நம்ம கட்டுண்டு இருக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. ருத்ர மாலை மற்றும் விஷ்ணு மாலை என்று பாடப்பட்டிருக்கிறது. நம்ம அந்த பக்தியில நம்ம வந்து மாலைகள் வந்து உருட்டுவாங்க. அந்த சந்தன மாலை, அப்புறம் ருத்ராட்ச மாலைன்னா உருட்டுவாங்க இல்லையா? அது 108 இருக்கும். அது மாதிரி ருத்ரா மாலைன்ட்டும் விஷ்ணு மாலைன்ட்டும் பாடப்பட்டிருக்குது சொல்லி சொல்றாரு. பிரஜாபிதா பிரம்மாவிற்கு மாலையே கிடையாது. பிரம்மாவுக்கும் மாலை கிடையாது. விஷ்ணு மாலை இருக்குது, சிவனுடைய மாலை இருக்குது. ஆனா பிரம்மாவுக்கு மாலை கிடையாதுன்றாரு. ஏன்னா இங்க மாலையை உருவாக்க முடியாது. பாபா தான் சொல்றாருல, உங்களை வச்சு நம்ம மாலையை உருவாக்கலான்னு பார்த்தா நீங்க திடீர்னு ஒரு நாளைக்கு ஏறுறீங்க, ஒரு நாளைக்கு இறங்குறீங்க. உங்களை நம்பவே முடியல. ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு நினைச்சா கடைசியில விகாரத்துல விழுந்து கருப்பாய்க்கிட்டு மூஞ்ச கடைசியில போய் கிடக்குறீங்க. உங்களை எப்படி நான் கோக்கறதுன்னு சொல்றாருல. அப்ப கடைசியா தான் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வரும்போது தான் பாபா மாலையை கோப்பாரு. அதுதான் வந்து ருத்ர மாலை, விஷ்ணு மாலைன்னு சொல்றாரு. பிரம்மா குமாரிகளாகிய உங்களுக்கு மாலை ஏற்படுவதே கிடையாது. ஏனெனில் நீங்கள் முன்னேறுகிறீர்கள், கீழே விழுகிறீர்கள், தோல்வியும் அடைகிறீர்கள் சொல்லி அதே தான் சொல்றாரு. அடிக்கடி மாயா கீழே விழ வைத்து விடுகிறது. இப்ப நம்ம ஒரு அடி முயற்சி பண்றோம்னா அந்த மாயா என்ன பண்ணுது, நம்மள கீழே எதை கோவப்பட வைக்கும், பற்றுல மாட்டி விட்டுரும். பாபா அழவே கூடாதுன்னு ஆனா அழ வச்சு பார்க்கும். எல்லாமே நம்ம வந்து யாராவது இறந்தா கூட நம்ம அழக்கூடாது. ஆனா வந்து பாபா நம்ம டிராமால இப்படி ஆயிடுச்சுன்ட்டு உட்காந்து அழுவோம். ஏன்னா நமக்கு வந்து அந்த 5 விகாரத்துலதான் அந்த அழுகையும் இருக்குதுன்றது தெரியாது. நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அழுதுட்டு இருப்போம். அப்ப 5 விகாரத்துல ஜெயிக்கிறவங்க தான் ஜெயிக்கிறாங்க, வெற்றி அடையறாங்க. அப்ப பற்று கூட ஒரு விதமான விகாரம் தான். அப்ப பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்ம இப்ப தோத்துட்டு தான் இருக்கிறோம் இல்லையா? அட்லீஸ்ட் பற்றுல மாட்டினா கூட நம்ம தோத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அதனால மாயா நம்மள கீழே வைக்க விடுதுன்னு சொல்லி சொல்றாரு. அதனால்தான் பிராமணர்களின் மாலை உருவாக்கப்படுவதே கிடையாது. அதனாலதான் பாபா வந்து பிகேஸ்க்கு மாலையே உருவாக்குறது கிடையாது. ஏன்னா இவங்க வந்து இவங்க ஆத்மால சக்தி இருக்கிற மாதிரியே தெரியல. ஏன்னா சிவனுக்கு சமானமா யாருமே இப்ப ஆகல இல்லையா? அதனால அவரால் கோக்க முடியலன்றாரு. எப்போது முழுமையாக நீங்க தேர்ச்சி அடைந்து விடுவீர்களோ அப்போதுதான் விஷ்ணு மாலை உருவாகும் சொல்லி சொல்றாரு. எப்ப எல்லாரும் பாஸ் ஆகுறீங்களோ அப்பதான் உங்களுடைய 108 மணி மாலை உருவாகும்னு சொல்லி சொல்றாரு. பிரஜாபிதா பிரம்மாவிற்கும் கூட வம்சம் இருக்கிறது. பிரம்மாவுக்கு கூட வம்சம் இருக்குது. அவர் வாய் மூலமா தான் நம்மளாம் படைக்கப்படுறோம். எப்போது தேர்ச்சி அடைந்து விடுகிறீர்களோ அப்போதுதான் பிரம்மாவின் மாலை என்று கூற முடியும். வம்சம் உருவாக்கப்பட்டிருக்குது. இப்ப பிரம்மா மூலமா வம்சம் உருவாக்கி இருக்குது. ஆனாலும் யாரும் தேர்ச்சி அடையல. எல்லாம் ஃபெயில் ஆகி தான் விழுந்துட்டு இருக்கிறீங்கன்றாரு.
கடைசியா தான் பிரம்மாவின் மாலைன்ட்டு சொல்ல முடியும். இந்த நேரத்துல மாலையை உருவாக்கவே முடியாது. ஏனெனில் இன்று தூய்மையா ஆகின்றனர், நாளை மாயை அடி கொடுத்துவிட்டு கலைகளே இல்லாமல் செய்து விடுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. செய்த வருமானம் அழிந்து போய்விடுகிறது. இன்னைக்கு நம்ம தூய்மையா இருக்கிறாங்க பிகேஸ், நாளைக்கே பார்த்தீங்கன்னா அந்த மாயா அடி கொடுத்துருது. எதுலையோ ஒண்ணுல வந்துடுது. ஏன்னா அந்த 10 தலை ராவணன்ல ஒரு தலையா பிச்சு போட்டா இன்னொரு தலை வந்து ஒட்டிக்குது. சரி, காமத்தை வென்றோன்னா கோபம் இருக்குது. கோபத்தையும் வென்றோன்னு பார்த்தீங்கன்னா பற்றுல மாட்டிக்குது. பற்று சரி, பற்று விட்டோம், பாபா மேலே பற்று வச்சுட்டு இருப்போம்னு பார்த்தா ஆசை. ஆசை, பேராசை, அகங்காரம், நான்ற அந்த தேகாபிமானம், அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா அந்த உடம்பு மேலே இருக்கிற பற்று, இந்த மாதிரி நமக்கு நாமே எல்லாமே நமக்கு மாயாவாக இருக்குது இல்லையா? அதனால் மாயை வந்து நமக்கு அடி கொடுத்துட்டே இருக்குது, கலைகளே இல்லாமல் செய்து விடுகிறது சொல்லி சொல்கிறாரு. அதனால் உங்களை இப்போ மாலையில் கொக்கவே முடியாது, ஏன்னா எல்லாரும் விழுந்துட்டே இருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. செய்த வருமானம்லாம் அழிஞ்சிடுது. சிலர் காமத்தில் போனாங்கன்னா அவங்க இது வரைக்கும் என்ன வருமானம் செஞ்சாங்களோ, பாபா நினச்சது, முரளி படித்தது எல்லாமே அழிஞ்சிடுது, முற்றிலுமாக ஜீரோ ஆயிடுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. சிதறி விடுகிறீர்கள், எங்கிருந்து விழுகிறீர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். பாபா சொல்கிறார், மலை மேலேருந்து விழுறீங்க, யோசிச்சு பாருங்க. எவ்வளோ முயற்சி பண்ணி மலை மேலே ஏறினீங்க, திரும்ப விகாரத்தில் போய் அங்கேருந்து கீழே விழுறீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கன்றாரு. தந்தை உலகிற்கு எஜமானர் ஆக்குகிறார். கடவுள் வந்து நம்மளை உலகத்துக்கு எஜமானர் ஆக்குறாரு. அவரோட ஸ்ரீமத் படி நடப்பதன் மூலம்தான் நீங்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியும் சொல்லி பாபா சொல்கிறாரு. கடவுள் நமக்கு ஸ்ரீமத் கொடுக்குறாரு. அதுபடி நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் லட்சுமி நாராயணா ஆக முடியும். கொஞ்சம் கூட நம்ம அவரோட ஸ்ரீமத்தை மீறவே கூடாது. எல்லாத்துலேயுமே சாப்பாட்டுலேருந்து குடித்தல்ல இருந்து, அப்புறம் நம்ம பாபாவை முரளி படிக்கணும், அமிர்த வேலை பண்ணணும், பாபாவை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நினைக்கணும். ஏதாவது ஒரு ஸ்ரீமத்தை நம்ம தவறணும்னா நம்மளால உயர்ந்த பதவி அடைய முடியாது. தோல்வி அடைந்தால் முடிந்து விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. கொஞ்சம் நீங்க ஸ்ரீமத்துல அப்படி இப்படி போயிட்டீங்கன்னா மனசு புத்தி மாறிடும். அப்புறம் தோல்வி அடைஞ்சிருவீங்க, மாயாட்ட தோல்வி அடைஞ்சா முடிந்து விட்டது சொல்லி பாபா சொல்றாரு. காம விகாரம் தான் மிகப்பெரிய எதிரியாகும், அதனிடம் தோல்வி அடையக்கூடாது சொல்லி பாபா சொல்றாரு. பாருங்க, முதல் விகாரமே பெரிய விகாரம், தேக அபிமானத்துல அகங்காரம் வருது, அதன் மூலமா காம விகாரம் வந்துருது. காம விகாரம் தான் பெரிய எதிரின்னு சொல்லி சொல்றாரு. அதுல மட்டும் தோல்வி அடைஞ்சிங்கன்னா உங்களால உலகத்தை வெல்லவே முடியாது. எஜமானர்லாம் கனவுல கூட நினைக்காதீங்கன்ட்டாரு. மற்ற அனைத்து விகாரங்களும் அதன் குழந்தைகளாகும். காமம் தான் ஃபர்ஸ்ட், அதோடைய குழந்தைகள் தான் இந்த கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் எல்லாமே காமத்தினுடைய குழந்தை குட்டி தான் சொல்லி சொல்றாரு. மிகப்பெரிய எதிரிய காம விகாரமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அதன் மீது தான் வெற்றி அடைய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. மெயினே காமம் தான், அந்த காமத்தின் தான் மேலதான் வெற்றி அடையணும்னு சொல்றாரு. அதை முழுமையா காமத்தை வெல்வதுன்ட்டு ஒரு முரளியில கொடுத்துருக்காரு. முழுமையா எப்படி காமத்தை வெல்றதுன்னா, ஜஸ்ட் நம்ம அந்த தூய்மையா இருக்கிறோம் அது மட்டும் கிடையாது. காமன்றது நம்ம இந்த உலகத்தின் மீது எந்த ஒரு பொருள் மீதும் நமக்கு கவர்ச்சி இருக்கக்கூடாது. ஒரு சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸு, ஏதாவது ஒரு மேக்கப் ஐட்டம், எதுலையோ அதில் கவர்ச்சிருந்தா கூட நீங்கள் காம விகாரத்தை வெல்லலைன்னு சொல்லி அந்த முரளியில் சொல்லியிருக்கிறாரு. நம்ம தேக அபிமானம் வர்றது, நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்கறது, அதெல்லாம் கூட காம விகாரம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா அதன் மூலமாக நீங்கள் வந்து உடல் உணர்வில் வந்துடுறீங்க. அதனால் உங்களால் அசரீரி ஆக முடியாது, பாபாவையும் நினைக்கவும் முடியாது. அதனால் காமத்தை வெல்றது மூலம்தான் உங்களால் உலகை வென்றவர்களாக ஆவீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. இதெல்லாம் ரொம்ப ஆழமான ஞானம். இதெல்லாம் நம்ம சிந்தனை பண்ணும்போது தான் தெரியும் நம்ம எப்படி வெல்லணும், மாயாவை எங்கே இந்த வேர்லேருந்து நம்ம வென்றாதான் ஃபுல்லாக அழிக்க முடியும். இல்லைன்னா அதெல்லாம் ஒன்று ஒன்றா திரும்ப திரும்ப வந்து ஒட்டிக்கும். இந்த 5 விகாரங்கள் அரை கல்பத்திற்கான எதிரிகளாகும் பாபா சொல்கிறாரு. இது இன்னைக்கு நேற்று வரல, இந்த விகாரம்லாம் இந்த 5மே நமக்கு 2500 வருஷமா இருக்குது. அப்போ வந்து ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம வந்து கிரீஸ் ஏதோ ஒட்டிக்கிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரெஸ்ஸை நம்மளால் துவைக்கவே முடியாது, அது ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா வந்து அந்த அளவுக்கு அதில் அழுக்கு படிஞ்சிருக்குது. அது மாதிரி தான் ஆத்மாவில் 2500 வருஷமா அழுக்கு படிஞ்சிருச்சு. அதை உடனே க்ளீன் பண்ணோன்னா முடியாது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் க்ளீன் பண்ணாதான் ஆடை வந்து சுத்தமாகும். அப்படியே சில ஆடைகள்லாம் கிழிஞ்சு வேற போயிடும். அதாவது ஏதாவது சொன்னாலே அவங்களால தாங்கிக்க முடியாது. முரளியில் நம்ம இந்த மாதிரி பாபா சொல்கிறான்னு சொன்னால் அதை கூட அவங்களால தாங்கிக்க முடியாது, ஏற்றுக்கவே முடியாது அவங்களால. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களுக்கு அழுக்கு படிஞ்சிருக்கு ஆத்மாவில். அதனால் பாபா சொல்கிற விஷயங்களை ஏற்றுக்கிற அளவு கூட பக்குவம் இருக்காது. அதனால் அவங்களால ஏற்றுக்கவே முடியாது முரளியை. அதனால பாபா சொல்கிறாரு, சில சில ஆடைகள்லாம் கிழிஞ்சு கூட போயிடுது துவைக்கும் போது. அப்போ என்ன ஆயிடுவாங்க, போயிடுவாங்க, சென்டருக்கே வரமாட்டாங்க. ஏன்னா பாபா எப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு.
ஆனா பாபா நம்ம நல்லதுக்காக சொல்றாரு, மாயை வெல்றதுக்கான யுக்தியை சொல்றாருன்றத புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. பாபா சொல்றாரு, அதுவும் விடுவது கிடையாது. அது 2500 வருஷம் இருக்கிறதுனால அதுவும் விடுறது கிடையாது. நம்மள கோபப்பட வேண்டியிருக்கிறது என்று அனைவரும் கூறுகின்றனர். நிறைய பேர் சொல்றாங்க, கோபம் இல்லாம எப்படிங்க இருக்க முடியும்? ஸ்கூல்ல எல்லாம் பசங்க சும்மா இருக்க மாட்டுதுங்க. அப்ப கோவப்பட்டாதானே வேலை நடக்கும். திருடன் என்ன அன்பாவா நம்ம வந்து போலீஸ்லாம் இப்ப கோவப்பட்டாதான் வேலை நடக்கும். அன்பா எப்படி திருடனை விசாரிக்க முடியும்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனால் என்ன அவசியம் இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. கோபப்படுறதுக்கு என்ன அவசியம் இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. அன்பாக காரியங்களை சேவிக்க முடியும். நீங்க கோவப்பட்டு காரியத்தை ஒரு காலம் சேவிக்க முடியாது. அவங்க வந்து கண்டிப்பா பொய் சொல்லுவாங்க, இல்லை அவங்கள்ட்ட நிறைய மறைப்பாங்க. நீங்க கோவப்பட்டீங்கன்னா, இதே அன்பா சொல்லி புரிய வச்சீங்கன்னா உங்களுக்கு லாயலா இருப்பாங்க. உங்களுக்கு ஈஸியா காரியத்தை செய்விக்க முடியும்னு சொல்லி சொல்றாரு. ஒருவேளை திருடனுக்கும் அன்பாக புரிய வைத்தால் அவர் உடனேயே உண்மையை கூறி விடுவார் சொல்லி பாப்பா சொல்றாரு. திருடனுக்கு கூட நீங்க அன்பா சொன்னீங்கன்னா அவன் என்ன செஞ்சான்ற உண்மையை உங்கள்ட்ட சொல்லிடுவான்னு சொல்லி சொல்றாரு. தந்தை கூறுகின்றார், நான் அன்பு கடல் அல்லவா, ஆக குழந்தைகளும் அன்பாக காரியங்களை சேவிக்க வேண்டும். கடவுளே அன்பு கடலா தான் இருக்கிறார். அன்பே சிவம் தான். அவருடைய அன்பு கடல் குழந்தைகள் நம்ம, மாஸ்டர் அன்பு கடல். நம்மளும் அன்பா தான் காரியங்களை சேவிக்க வேண்டும். ஒருத்தவங்களை கோவப்பட்டு வேலை வாங்கவோ, கோவப்பட்டு அவங்கள இம்சை பண்றதோ அது வந்து கடவுளோட தன்மை கிடையாது, மிருகத்தன்மை அது. நம்ம கடவுளுடைய குழந்தைகள், அதனால அன்பா தான் எல்லார்ட்டையும் வேலை வாங்கணும், காரியங்களை சேவிக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. எந்த பதவியில் இருப்பவர்களாக ஆனாலும் சரி, பாபாவிடம் இராணுவத்தினர்களும் வருகின்றனர். நீங்க எந்த பதவியில வேணா இருந்துட்டு போங்க, போலீஸா இருங்க, ஆசிரியரா இருங்க, மிலிட்ரியில கூட இருந்துட்டு போங்க, எல்லாமே பாபா கிட்ட தான் வராங்க. அவர்களுக்கும் பாபா வந்து புரிய வைக்கிறார் சொல்லி சொல்றாரு. நீங்க சொர்க்கத்துக்கு செல்ல விரும்புகிறீர்கள் எனில் சிவபாபாவை மட்டும் நினைவு செய்யுங்கள். மிலிட்ரியில இருந்து வர்றவங்களுக்கு கூட பாபா என்ன சொல்றாருன்னா, நீங்க அடுத்த ஜென்மத்துல சொர்க்கத்துக்கு போகணும்னா இப்ப பாபாவை நினைவு செய்யுங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் யுத்த மைதானத்தில் இருந்தால் சொர்க்கம் செல்வீர்கள் என்று அவர்கள் கூறுவர். சாதாரணமா மிலிட்ரியில இறக்குறவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க உலகத்துல. ஆனா பாபா சொல்றாரு, உண்மையில் யுத்த மைதானமே இதுதான். உண்மையிலே இப்பதான் வந்து பிகே ஆவறதுதான் யுத்த மைதானமே. மாயாவோட நமக்கு யுத்தம் நடக்குது, மல்யுத்தம். அவர்கள் யுத்தம் செய்து செய்தே இறந்து விடுகின்றனர். அவங்க மிலிட்ரிக்கு போயிட்டு யுத்தம் பண்ணி ஒரு நாடு பார்டர்ல நின்று ஒரு நாடு இன்னொரு நாடு போர் புரிஞ்சு செத்து போயிடுறாங்க. ஆனா பிறகு அங்கு சென்று பிறப்பெடுக்கின்றனர். ஏனெனில் சம்ஸ்காரம் எடுத்து செல்கின்றனர். பிறகு என்ன பண்ணுவாங்க, இங்கே தான் நரகத்திலே பிறந்து வந்து திரும்ப மிலிட்ரியில ஜாயின் பண்ற மாதிரி தான். ஏன்னா அவங்க சம்ஸ்காரமே அப்படிதான் இருக்கும். திரும்ப மிலிட்ரியில போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனா சொர்க்கத்துக்கு செல்ல முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. மிலிட்ரியில இருந்துட்டு அதுல இறந்து போறவங்க திரும்ப வந்து பிறந்து மிலிட்ரிக்கு தான் போவாங்க. இங்கே தான் நரகத்துல தான், சொர்க்கத்துக்கெல்லாம் போக முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. ஆக பாபா அவர்களுக்கும் கூட புரிய வைக்கிறாரு, சிவபாபாவை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இப்ப மிலிட்ரியில இருந்து வர்றவங்களுக்கு கூட நீங்க மிலிட்ரிக்கு கூட போங்க, ஒன்றும் தவறு இல்லை, நாட்டுக்காக போராடுங்க. ஆனா இறக்கும்போது பாபாவின் நினைவுல இறந்தீங்கன்னா நீங்க சொர்க்கத்துக்கு போயிடலாம்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஏனெனில் சொர்க்க ஸ்தாபனை இப்போது ஆகி கொண்டிருக்கின்றது. சிவபாபாவின் நினைவின் மூலம்தான் பாவங்கள் விநாசமாகும். எதுனாலும் சரி, பாபா ஞானம் சொல்றதே அவரை நினைக்கிறதுக்கு தான். இந்த 1 மணி நேரம் கூட நம்மளை உட்கார வச்சு அவரை நினைக்கிறதுக்கு தான் இந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த இல்லைன்னா இதை கூட நம்ம ஓடிடுவோம். அதனால நம்மளை பிடிச்சி உட்கார வச்சு கிளாஸ் எடுக்கிறாரு. பாபா வந்து இப்ப பாவத்தை விநாசம் செய்யறதுக்கு அவரை நினைக்க சொல்றாரு. என்னை நினைச்சா போதும், ஒரே ஒரு யுக்தி தான், வேற வழியே இல்லை, என்னை நினைச்சீங்கன்னா பாவம் அழிஞ்சிரும் சொல்லி சொல்றாரு. இந்த சிறிதும் ஞானம் கிடைத்தாலும் கூட அழிவில்லாத ஞானம் ஒருபோதும் விநாசமாகாது. இந்த சின்ன ஞானம் தான், ஆத்மான்னு புரிஞ்சு பாபாவை நினைச்சா பாவம் அழிஞ்சிரும். இந்த ஒரு லைன் கேட்டாலே இந்த லைன் வந்து புத்தியில விநாசம் ஆகாது. அழிவில்லாத ஞானம் வந்து அழிஞ்சு போகாது, எல்லாருக்கும் விதை மாதிரி முளைக்க ஆரம்பிக்கும்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இந்த மேளா போன்றவைகள் ஏற்பாடு செய்கிறீங்க எனில் எவ்வளவு பிரஜைகள் உருவாகின்றனர். இப்போ நம்ம வந்து அந்த கண்காட்சியெல்லாம் நடத்துகிறோம், மேளாலாம் நடத்தும் போது அப்போ நிறைய பிரஜைகள் வராங்க. வராங்க, கேட்குறாங்க, கரெக்டாக இருக்குது, நல்லா இருக்குது, ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அவங்களாம் பிரஜைகள். ஏன்னா முயற்சி பண்ண மாட்டாங்க, சும்மா காதால ஞானத்தை கேட்டுட்டு போகிறவங்க பிரஜைகள் சொல்லி சொல்கிறாரு. நீங்களும் ஆன்மீக சேனைகள் அல்லவா. நம்ம வந்து கடவுளுடைய உதவியாளர்கள், ஆன்மீக மிலிட்ரி சேனைகள். நம்மலாம் சிவசக்தி சேனைகள் அல்லவா சொல்லி சொல்றாரு. இதில் கமாண்டரும் இருப்பாங்க, மேஜர் போன்றவர்கள் குறைவாக இருப்பார். ஆனா இந்த சேனையில கமாண்டரோ மேஜரோ அந்த மிலிட்ரியில இருக்கிற மாதிரி கம்மியா தான் இருக்கிறாங்க. அதிகமா பிரஜைகள் தான் உருவாகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ஞானத்தை கேட்கறாங்க, வேற எதுவும் முயற்சி பண்ண மாட்டாங்க, ஸ்ரீமத் படி நடக்க மாட்டாங்க, ஜஸ்ட் ஞானத்தை கேட்டு சரி சரி நல்லா இருக்குன்ட்டு போயிடுறாங்க. அதிகமா பிரஜைகள் தான் உருவாகிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. யார் நன்றாக புரிய வைக்கின்றார்களோ அவர்கள் ஏதாவது நல்ல பதவி அடைவார்கள். யார் இந்த ஞானத்தை
வேதத்தை படித்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்லா புரிய வைக்கிறாங்களோ அவங்க தான் நல்ல பதவி அடைவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் முதல் 2, 3ஆம் நிலை கிரேடு இருக்கும். இதில் கூட புரிய வைக்கிறவங்க முதல் தரம், 2வது தரம், 3வது தரம்ன்ட்டு தரவரிசை வரை இருக்குதான் பாபா சொல்கிறாரு. அதனால தான் ராஜா ராணி, அங்கேயே ராஜா ராணிகளோடும் லட்சுமி நாராயணன் வேற, அது மாதிரி அதுக்கு உள்ளார நிறைய ராஜா ராணிகள்லாம் கூட இருக்கிறாங்க, சிற்றரசர்கள் அந்த மாதிரி. அதில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம புரிய வைக்கிறோமோ அந்த தரவரிசையில் உருவாகும்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அதன்படி தான் பதவி அடைவீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. நீங்கள் போதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள். இப்போ நம்ம பாபா கிட்ட கேட்டு எல்லாத்தையும் நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம், போதனைகள் சொல்லிட்டே இருக்கிறோம். சிலர் முழுமையாக தனக்கு சமமாக ஆகிவிடுகின்றனர். சிலர் சொல்லி கொடுத்து எல்லாரையும் அவங்கள மாதிரி ஆக்கிடுறாங்க. சிலர் அனைவரையும் விட மேலாகவும் செல்கின்றனர். சிலர் நம்ம சொல்லி கொடுத்தோன்னா அவங்க நமக்கு மேலேயே போயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லார விட மேலாக கூட போயிடுறாங்க. ஒருவரை விட ஒருவர் உயர்ந்த நிலையை அடைவதை பார்க்க முடியுது. பாபா இப்போ பார்க்குறாருன்னா ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க நல்ல உயர்ந்த நிலைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பாபாவை அவ்வளோ நல்லா நினைக்கிறாங்க, முரளி நல்லா படிக்கிறாங்க, சேவையும் செய்கிறாங்க. அப்போ ஒருத்தவங்களோட ஒருத்தவங்க அதிகமாக போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. புதியவர்கள் கூட பழையவர்களை விட வேகமாக சென்று விடுகின்றனர். 40 வருஷம் 50 வருஷம் பிகேவா இருந்து கூட இப்போ வரவங்க ஒரு வருஷம் 2 வருஷம் இருக்கிற பிகேஸ் கூட நல்லா வேகமாக போயிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. தந்தையிடம் முழு யோகா ஏற்பட்டு விட்டால் மிக உயரத்தில் சென்றுடுவர். யார் பாபா உருகி உருகி கடைசியில் அவங்க எதையும் நினைக்காம பாபாவை நினைக்கிறாங்களோ, முழு யோகம் பாபா கிட்ட ஏற்பட்டுருச்சுன்னா அவங்க மிக உயரத்துல போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்றாரு. அனைத்திற்குமே ஆதாரம் யோகா ஆகும். பாருங்க, இங்க ஞானம் கேட்கறது, அதை மற்றவங்க சொல்றது, இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. பாபா கிட்ட யோகா வைக்கணும். எல்லாத்துக்கும் ஆதாரம் பாபாவை நினைக்கிறது தான். பாபாவை நல்லா நினைச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா தாரணையும் இருக்கும், வாழ்க்கையில தாரணையும் செய்வாங்க, சேவையும் செய்வாங்க. கண்டிப்பா மற்றவங்களுக்கும் சொல்லி புரிய வைப்பாங்க. பாபா நினைவுல இருந்தா பாபா டச் பண்றது நமக்கு தெரியும். பாபா இதை செய்ய சொல்றாரு, அதை செய்ய சொல்றாருன்னு அவர் சேவையிலே கவனம் இருக்கும். அதனால நல்லா முன்னேறி போகலான்னு சொல்லி சொல்றாரு. ஞானம் மிகவும் எளிது, ஞானமும் ஈஸி, குழந்தைகள் கூட புரிய வைக்கலாம்னு சொல்லியிருக்காருல்ல. நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், தந்தை நினைவில் தடைகள் ஏற்படுகிறது. ஞானம் ஈஸி தான், முரளி கேட்கும் போது பிரச்சனையே இல்லை. 1 மணி நேரம் நம்ம உட்காந்து முரளி கூட கேட்கலாம், நிறைய முரளி கூட போட்டு போட்டு கேட்கலாம். அப்போ மாயா வராது. ஆனா நமக்கு எப்போ மாயா வரும், தடை எப்போ வரும்னா அமிர்த வேலையில உட்காந்து பாபாவை நினைக்கலாம்னு நினைச்சோன்னா, இல்லை முழு நாள்லயும் ஒரு மணி நேரம் உட்காரலாமே பாபா நினைக்கலாமே நினைச்சோன்னா கண்டிப்பா முடியாது. நம்மளே உட்கார்ந்தாலும் மாயா ஏதாவது ஒரு தடை எடுத்துட்டு வரும். அதான் சொல்றாரு, பாபாவுடைய நினைவுல தான் தடைகளே ஏற்படுகிறது. தந்தை கூறுகின்றார், உணவு சாப்பிட்டாலும் தந்தையின் நினைவில் சாப்பிடுங்கள். பாபா சொல்றாரு, தனியா உட்காந்து நினைச்சீங்கன்னா கண்டிப்பா மாயா வரும். நீங்க என்ன பண்றீங்க, இந்த மாயாவே உள்ள விடாதீங்க. நீங்க என்ன செஞ்சாலும் சரி, நடந்தாலும், சுத்தினாலும், உக்காந்தாலும், ஏஞ்சாலும், தூங்கினாலும், என்ன நீங்க கர்மா பண்ணாலும், சமைச்சாலும், அப்புறம் சமையல்லே நம்ம சாமான்லாம் விளக்குறது, அந்த மாதிரி எந்தெந்த வேலை செஞ்சாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா பாபா கூப்பிட்டுருங்க. பாபா நினைச்சுக்கிட்டே நீங்க மட்டும் அந்த வேலையெல்லாம் செய்யுங்கன்னு சொல்றாரு. பாபா சொல்றாரு, இப்ப உணவு சாப்பிட்டாலும் தந்தையின் நினைவில் சாப்பிடுங்க. சாப்பிடும்போது கூட பாபா நினைவுல சாப்பிடுங்க. ஏன்னா சாப்பாடு மூலமா தான் மாயாவே நுழையுது. ஏன்னா சாப்பாடை பார்த்தோன்னே பாபா மறந்துடும் இல்லையா. அது எந்த உணவு எப்படி யார் சமைச்சாங்களோ அப்படியே அதே உணர்வோட நமக்கு வாய்க்குள்ளார போயிடுது. அப்புறம் நமக்கு அந்த உணர்வெல்லாம் மாறிடுது. ஏன்னா உணவு சமைக்கிறவங்க வெளியில நம்ம வாங்கி சாப்பிட்றோன்னா அவங்க ஏதாவது யாரையாவது வெட்டுறான் குத்துறான்னு நினச்சிக்கிட்டு சமைச்சிருப்பாங்க. அதை நம்ம சாப்பிடும்போது நமக்கும் வெட்டணும் குத்தணும்ன்ட்டு தோணும். அதுதான் அந்த ஒரு கதை கூட இருக்குது. ஒரு சாமியார் ஒருத்தவங்க வீட்டில் போய் சாப்பிட்டாராம். அங்கே அதை சாப்பிட்ட உடனே அவருக்கு யாரையாவது கொலை பண்ணணும் அப்படின்னு தோணிட்டே இருந்துச்சான். அப்புறமா அங்கே போய் பார்த்தா தான் தெரிஞ்சுதான், அவங்க வீட்டில் அந்த அம்மா சமைக்கிறவங்க ரொம்ப கோபமாக சமைச்சிட்டு இருந்தாங்களாம். அதனால் அதுலேருந்து அப்போ தான் புரிஞ்சுட்டாராம், நம்மளோட மனநிலைமை ஏன் மாறுதுன்னா, யார் எப்படி சமைக்கிறாங்களோ அந்த அந்த அவங்களோட வைப்ரேஷன் அந்த சாப்பாட்டில் இருக்குது. அந்த சாப்பாடை நம்ம சாப்பிடும்போது நமக்கும் அந்த வைப்ரேஷன் வந்துடுது. அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஸ்ரீமத் படி நடங்க குழந்தைகளே. சாப்பிடும்போது கண்டிப்பாக என் நினைவில் சாப்பிடுங்க. நீங்கள் வாங்கி சாப்பிட்ற உணவு ஃபஸ்ட்டு திருஷ்டி கொடுத்துட்டு தூய்மைப்படுத்திட்டு அப்புறம் ஒவ்வொரு கவலமும் நீங்கள் சாப்பிடும்போது பாபா நினைவுலே சாப்பிடணும். நீங்கள் பாபா மறந்துட்டீங்கன்னா மாயா சாப்பிடுதுன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் சிலர் 2 நிமிடம், சிலர் 5 நிமிடம் நினைவில் இருக்கிறாங்க. சாப்பிடும்போது 2 நிமிஷம் பாபா நினைக்கிறாங்க, சிலர் 5 நிமிஷம் நினைக்கிறாங்க. ஆனால் முழு சாப்பாடும் சாப்பிடும் போதும் முழு நேரமும் நினைவில் இருக்கிறது என்பது மிகவும் கடினமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா அப்பயே பிரம்மா பாபா சொல்லுவார்,
பாபா நான் ஃபஸ்ட்டு 2 வா 4 வா உங்களை நினைக்கிறேன், 5வது வா ஆட்டோமேட்டிக்காக மறந்து போயிடுது பாபான்னு சொல்லி அவரே சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி பாபா சொல்கிறாரு, சமைக்கும் போதும் சரி சாப்பிடும் போதும் சரி பாபா நினைவில் முழு நேரம் இருக்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறது சொல்லி பாபா சொல்கிறாரு. ஏன்னா அது ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் தான் அது வரும். மாயை எப்படியாவது ஊதி தள்ளி விடுகிறது. மாயா பாருங்க, நம்மளை அப்படியே காற்று ஏதோ பேப்பர் மாதிரி ஊதி தள்ளிடுது அது மாயா. அந்த மாதிரி நீ எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் உன்னை நான் அடைக்கிறவன்ற மாதிரி பண்ணுது அந்த மாயான்னு சொல்லி சொல்கிறாரு. மகாரதிகளுக்கே என்ன வருது, பிரச்சனைகள்லாம் கொண்டு வருது மாயா. பாபா சொல்கிறாரு, தந்தையை தவிர வேறு யாருடைய நினைவும் இல்லாமல் இருக்கும்போது தான் கர்மாதி நிலை ஏற்படும். நீங்கள் வந்து சொல்கிறீங்களா பாபா உங்ககிட்ட வரணும், எப்போ என்னை கூப்பிட்டு போவீங்கன்ட்டு. கர்மாதி நிலை வந்தால் தான் என்கிட்ட வர முடியும். ஆனால் நீங்கள் என்ன தவிர வேறு யாரோட நினைவில் இல்லாமல் இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த கர்ம கணக்குகளை வென்ற நிலை வரும், கர்மாதீத நிலை வரும் சொல்லி சொல்கிறாரு. அப்போ தான் நம்ம இந்த உடல்லே இருந்தாலும் பாபா நினைவிலே இருப்போம், உடலை விட்டு போனாலும் பாபா நினைவிலே போயிடுவோம். அப்போ தான் அந்த கர்மாதீத நிலை வரும்னு சொல்கிறாரு. ஒருவேளை ஏதாவது என்னுடையதாக இருந்தால் அது அவசியம் நினைவிற்கு வரும். நீங்கள் இப்போதுலேருந்து செக் பண்ணுங்கள், எதன் மேலேயாவது என்னுடைய நினைவு போகுதா, எனக்கு வந்து என்னுடைய பொருள் மீது கூட ஏதாவது இருக்கா, என் உடம்பு என்னுடைய பொருள் ஏதாவது எதுலையாவது என் புத்தி இருக்குதான்னு செக் பண்ணுங்க. அது மாதிரி என்னுடையதுன்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அது அவசியம் கடைசியில் உங்களுக்கு நினைவுக்கு வரும்னு சொல்லி சொல்கிறாரு. உடலை விட்டு போகும்போது பாபா நினைவு வராது, கண்டிப்பாக நீங்கள் எதை நினச்சிட்டு இருக்கிறீங்களோ என்னுடையதுன்ட்டு அதுதான் உங்களுக்கு நினைவுக்கு வரும்னு சொல்கிறாரு. இந்த பாபாவை போன்று எதுவுமே நினைவுக்கு வரக்கூடாது, இந்த பிரம்மா பாபா மாதிரி எதுவுமே உங்களுக்கு நினைவு வரக்கூடாது. இவருக்கு என்ன நினைவு வரும், குழந்தைகள் செல்வம் ஏதாவது இருக்கிறதா? இப்போ பிரம்மா பாபாவுக்கு என்ன நினைவுக்கு வரும், குழந்தைகள் வருமா இல்லை செல்வம்? யாருமே அவருக்கு நினைவு வராது. குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் நினைவுக்கு வருவீர்கள். கடைசியாக கூட அவருக்கு குழந்தைகள் நினைவு தான் வந்துச்சு. பிகேஸ் எல்லா 350 பேரை பாலனை பண்ணார். அதனால் அவருக்கு அந்த குழந்தைகள் நினைவு தான் வந்தது. நீங்கள் அவசியமாக தந்தையின் நினைவிற்கு வருவீர்கள், ஏனெனில் நன்மை செய்வதற்காகவே தந்தை வந்திருக்கின்றார். இப்போ சிவபாபா பற்றி சொல்கிறாரு. கண்டிப்பாக சிவபாபா நம்மளை நினைப்பாராம், ஏன்னா நன்மை செய்வதற்காக தான் இப்போ வந்திருக்கிறாராம். அனைவரையும் இப்போ நினைவு செய்கிறார். இருப்பினும் புத்தி மலர்களின் பக்கம்தான் சென்று விடுகிறது. எல்லாரையும் பாபா நினைக்கிறாராம், இருந்தாலும் அவரோட புத்தி வந்து மலர்கள் பக்கம் போகுதா. யார் நல்லா நறுமணம் மிக்க மலர்கள் வாசனை பரப்புகிறாங்களோ அவங்க பக்கம் தான் போகுதாம் புத்தி. சேவை செய்கிறவங்க நல்லா குணமான ஆகிட்டே வர்றவங்கள தான் பாபாவுக்கு பிடிக்குதான். பல வகையான மலர்கள் இருக்கிறாங்க. சில மலர்கள் நறுமணமின்றியும் இருக்கின்றனர், சிலர் வாடாமல்லி மலர் மாதிரி வாசனை இல்லாமலும் இருக்கிறாங்க. அதாவது அவங்களால பிரச்சனை எதுவும் இல்லை, இருந்தாலும் வாசனை வரலாம் அவங்கள்ட்ட இருந்து, தெய்வீக குணங்கள் இன்னும் வரலன்னு சொல்லி சொல்கிறாரு. பூந்தோட்டம் அல்லவா, இது ஒரு பெரிய பூந்தோட்டம் இருக்குது இல்லையா, இது பாபாவுடைய பூந்தோட்டம். தந்தையை தோட்டக்காரன் எஜமானன் என்றும் கூட கூறுகின்றோம். இப்போ சிவத்தந்தையை நம்ம தோட்டக்காரன் எஜமானன் கூட சொல்கிறோம். மனிதர்கள் கோபத்தில் வந்து எவ்வளவு சண்டையிட்டு கொள்கின்றனர் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போ மனுஷங்க கோபத்தில் வந்து எவ்வளோ சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தவங்களை கொலை கூட பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. தேக அபிமானம் இப்போ அதிகமாக இருக்குது. நான் யார் தெரியுமா அப்படின்ற அபிமானம் இருக்குது. யாராவது கோபப்பட்டால் அமைதியாக இருங்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இப்போ பாபா சொல்கிறாரு, உங்கள் கூட இருக்கிறவங்க யாராவது கோவப்பட்டாங்கன்னா நீங்கள் அமைதியாக போயிருங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. கோபம் வந்து ஒரு பூதம் அல்லவா சொல்லி சொல்கிறாரு. பூதத்திற்கு முன்னாடி அமைதியாக பதில் உரைக்க வேண்டும் சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஏதாவது ஒரு பேய் வருதுன்னா அந்த பேய்கிட்ட போய் நம்ம சண்டை போடுவோமா, அதுமாரி இந்த கோபம் கூட ஒரு பேயின்னு சொல்லி பாபா சொல்கிறாரு. அது ஒரு பூதம், அந்த பூதத்துக்கு முன்னாடி நீங்கள் அமைதியாக பதில் உரைக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்களும் அவங்க கோவப்பட்டு பேசினாங்களா நீங்களும் எடக்கு முடக்கா பதில் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கோபம் இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். அதனால் அவங்க கோபத்தை கிளப்பக்கூடாது, அதுவும் ஒரு விகாரம் தான். நம்ம மற்றவங்களுக்கு கோபத்தை உண்டு பண்ணோன்னு நம்மளுடைய செயல்கள் வந்து மற்றவங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கிறதும் ஒரு விகாரம் தான். அதனால் நம்ம அமைதியாக பதில் உரைக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. அனைத்து சாஸ்திரங்களின் சிரோன்மணியான ஸ்ரீமத் பகவத்கீதையானது ஈஸ்வரிய வழியாகும் சொல்லி பாபா சொல்கிறாரு. எல்லா சாஸ்திரங்களுக்கும் சிரோன்மணி தாய் வந்து ஸ்ரீமத் பகவத்கீதை தான். அது உண்மையிலே எழுதுனது ஈஸ்வரன் தான். அதுதான் ஈஸ்வரனுடைய வழின்னு சொல்லி சொல்கிறாரு. ஈஸ்வரிய வழி, அசுர வழி மற்றும் தெய்வீக வழி ஒரே ஒரு ஈஸ்வரன் வந்து தான் கூறுகின்றார். 3 வழி மொத்தமாக இருக்குது. ஒன்று ஈஸ்வரியனுடைய வழி, இன்னொன்று அசுர வழி, இன்னொன்று தெய்வீக வழி.
ஒரே ஒரு ஈஸ்வரன் வந்து தான் நமக்கு வழி கொடுக்குறாரு. ராஜயோகத்தின் மூலம் தான் நமக்கு ஞானத்தையே இப்போ கொடுக்குறாரு. பிறகு இந்த ஞானம் மறைஞ்சு போயிரும்னு சொல்லி சொல்றாரு. ஈஸ்வரனோட வழி இப்போ நம்ம ஃபாலோ பண்ற ஸ்ரீமத்து. அசுர வழினா மனிதர்களுடைய வழிப்படி போனோம்னா அது அசுர வழி. தெய்வீக வழி நமக்கு வந்து சொர்க்கத்துல கிடைக்கும். சொர்க்கத்துல தேவதைகள் காட்டுற வழி வந்து தெய்வீக வழி. பாபா சொல்றாரு, ராஜாவிற்கெல்லாம் ராஜாவாக ஆன பின்பு இந்த ஞானம் எதற்காக? சரி, நம்ம சொர்க்கத்துக்கே போயிட்டோம், போய் லட்சுமி நாராயணன் அங்கே ஆயிட்டோம்னா, சப்போஸ் ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ஞானம் தேவையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஞானத்தினால தான் உங்களுக்கு பிராப்தியே கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க தேவையில்லைன்றாரு. 21 பிறவிகளுக்கு பிராப்தியை அனுபவிக்கிறீங்க. இந்த ஞானத்தின் மூலமாக நீங்கள் 21 பிறவிக்கு தங்க மாளிகை வைர வெடிர பதவி அடையிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஒரு பிறவி கிடையாது, அதே மாதிரி 21 பிறவிக்கும் அதே மாதிரியே தங்க மாளிகை, அதே மாதிரி அப்பா அம்மா எல்லாமே எல்லாம் அன்பானவங்க, பாசமானவங்க, தங்க மாளிகை வைர வைடூரம் எல்லாம் நிறைஞ்சு இருக்கும். 21 பிறவிக்கும் அனுபவிப்பீங்கன்றாரு. இந்த முயற்சியின் பலன்தான் இது என்பது அங்கு தெரியாது. ஆனால் நம்ம இப்போ இங்கே பாபா நினைக்கிறோம், முரளி படிக்கிறோம், எவ்வளோ நம்ம தலைக்கீழாக தொங்க விட்றாரு இல்லையா? நேராக நம்ம வந்து தேகாபிமானத்தில் இருந்த நம்மளை ஆத்மாபிமானியாக மாத்துறாரு. நம்மளுடைய எல்லாத்தையுமே மாத்துறாரு. காலையில் எழுந்திருக்கிறது, முரளி படிக்கிறது, 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை டிராஃபிக் கண்ட்ரோல் பண்ணுறது, பாபா நினைவில் சமைக்கிறது, எல்லாத்தையுமே மாத்துறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த முயற்சியினோட பலன் தான் நம்ம அங்கே அடையிறோம். 21 பிறவிக்கு ஆஸ்தி. ஆனால் அங்கே நமக்கு தெரியாது. போன ஜென்மத்தில் நமக்கு கடவுளே வந்து கிளாஸ் எடுத்தாரு, நம்மளை படிக்க வச்சாருன்றது அங்கே தெரியாது சொல்லி சொல்கிறாரு. பல முறை நீங்கள் சத்தியோகத்திற்கு சென்றிருக்கிறீர்கள். நீங்கள் ஒரு தடவை 2 தடவை இல்லை, இது மாதிரி பல தடவை நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிருக்கிறீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த சக்கரம் சுற்றி கொண்டே தான் இருக்கும், இதுக்கு ஒரு அழிவே கிடையாது, எண்டே கிடையாதுன்றாரு. இது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இது முடிவல்ல, ஆரம்பம் கூட போடுவாங்கள்ல சில சினிமாலலாம். ஒரு சினிமா அடுத்த பார்ட் வரும் அப்படின்னா போடுவாங்க, இது முடிவல்ல ஆரம்பம். அது மாதிரி தான் இது எல்லையற்ற சினிமா, இது முடிவே கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. உடனே அடுத்து சத்தியுகம் ஆரம்பமாகுதுன்னு சொல்கிறாரு. சத்தியுகம் திரேதாயுகம் ஞானத்தினுடைய பலனாகும். இப்போ நம்ம படிக்கிற இந்த ஞானத்தினுடைய பலன் தான் சொர்க்கம். சத்தியுகம் திரேதாயுகம் இதில் யார் எந்த அளவுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ, நல்லா முயற்சி பண்ணுறவங்க சொர்க்கம் போயிடுவோம், சத்தியுகம் போயிடுவாங்க. ஃபெயில் ஆகிறவங்க திரேதாயுகம் போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. யார் யார் என்ன முயற்சியோ அதுக்கு தகுந்த பதவி கொடுத்துட்றாரு பாபா. அங்கே ஞானம் கிடைக்கும் என்று கிடையாது. ஆனால் அங்கே சொர்க்கத்தில் ஞானம்லாம் கிடைக்காது. ஆத்மான்ற உணர்வு மட்டும் இருக்கும். மற்றபடி இந்த முழு சக்கரத்தினுடைய ஞானம், பாபா நமக்கு புரிய வைக்கிற கர்மத்தினுடைய ஞானம் எதுவுமே அங்கே இருக்காது. ஆனால் நம்ம ஆத்மான்னு மட்டும் நமக்கு தெரியும். ஆத்ம உணர்வுல காரியங்கள் செய்வோம். தெய்வீக குணங்கள் நிறைஞ்சு இருக்கிற தேவதையாக அங்கே வாழ்வோம். தந்தை வந்து இங்கு வந்து பக்தியின் பலனாகிய ஞானத்தை கொடுக்குறாரு. நம்ம அரை கல்பமாக பக்தி செஞ்சு கடவுளை தேடிட்டே இருந்தோம். இப்போ கடவுள் அதோடைய பலனாக ஞானத்தை கொடுக்குறாரு. நீங்கள் அதிகமாக பக்தி செய்திருக்கிறீர்கள் என்று தந்தை கூறுகின்றார். நம்ம 1 ஜென்மம் 2 ஜென்மம் கிடையாது, 63 பிறவியாக பக்தி செஞ்சுருக்கிறோம். அதனுடைய பலனை இப்போ கடவுளே வந்து கொடுக்குறாரு. இப்போது ஒரு தந்தையை நினைவு செய்தால் தமோ பிரதானத்துலேருந்து சதோ பிரதானமாக ஆகிடுவீங்கன்னு சொல்லி பாபா சொல்கிறார். நீங்கள் வேற எதுவுமே செய்ய வேணாம், ஒரு தந்தையை மட்டும் நினைச்சா போதும், நீங்கள் தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மையாயிடுவீங்க. இதில் தான் முயற்சியே இருக்கிறது சொல்லி பாபா சொல்கிறார். இதில் தான் நம்ம முயற்சியே இருக்குது. பாபா சொல்கிற ஸ்ரீமத் படி நடக்கிறது. ஊரோட ஒத்து வாழ முடியாது. அவங்க ஒரு பக்கம் ஊர் இருக்கும், ஒரு பக்கம் நம்ம இருப்போம். எல்லாத்துக்குமே பிரச்சனை தான், தடை தான் வரும். அதெல்லாம் நம்ம தாண்டி முயற்சி செய்யணும். இதில் தான் முயற்சியே இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாரு. கடவுளுக்காக இறங்குறோம், கண்ணுக்கே தெரிய மாட்டார். ஆனால் அவருக்காக நம்ம என்ன பண்ணுறோம், எவ்வளோ முயற்சி எடுக்கிறோம். அதனுடைய பலனையும் வந்து கடைசியில் நம்ம கொடுக்குறாரு. ட்ராமா முடியும் போது பிரத்யட்சமாகி, நீ எனக்காக இவ்வளோ உதவி செஞ்சல, உனக்காக இந்த பதவின்னு கடைசியாக கொடுக்கும்போது தான் எல்லாருக்கும் தெரியும். படைப்பின் முதல் இடைக்கடையை நினைவு செய்தால் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள் சொல்லி பாபா சொல்கிறாரு. இந்த படைப்பினுடைய முதல் இடைக்கடையை நம்ம நினைவு செஞ்சோனாலே சக்கரவர்த்தி ராஜா ஆயிடுவோம். இந்த சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகத்தில் நான் தான் ஆத்மா நடித்து இந்தந்த நிலையில் வந்தேன் அப்படின்னு நினச்சாலே போதும், நம்ம வந்து சக்கரவர்த்தி ராஜா லட்சுமி நாராயணன் ஆயிடலாம், உலகத்தையே ஆள்றவங்களா மாறிடலாம்னு சொல்லி சொல்றாரு. பகவான் குழந்தைகளை பகவான் பகவதிகளாக ஆக்குவார் அல்லவா? கடவுள் வந்தாருன்னா அவங்க குழந்தைகளை எப்படி ஆக்குவார்? அவரை மாதிரி தானே ஆக்குவார். அவரை மாதிரியே பகவான் பகவதியை ஆக்குறாரு. ஆனால் தேகதாரிகளை பகவான் பகவதி என்று கூறுவது தவறாகும். ஆனால் இந்த சாதாரண மனிதர்களை கடவுள்னு சொல்றது தவறு. சொல்லிக்கிறாங்களா நானே கடவுள்ன்ட்டு, அது தவறுன்னு சொல்றாரு. பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவன் மூவருக்கும் எவ்வளவு சம்பந்தம் இருக்கிறது.
இந்த பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாரு. இந்த பிரம்மா பிறகு விஷ்ணுவாக ஆகக்கூடியவர் ஆவார். இந்த பிரம்மா தான் விஷ்ணு தான் 84 பிறவி எடுத்து பிரம்மாவாகிறாரு. இந்த பிரம்மா தான் ஞானம் கிடைச்சி விஷ்ணுவா ஆகிறாரு. மேலும் இவரிடத்தில் சிவனும் பிரவேசம் செய்கின்றார். இந்த பிரம்மா உடல்ல தான் சிவன் வந்து பிரவேசம் செய்யறாரு. சூட்ச்ம வதனவாசிகள் பரிஸ்தாக்கள் என்று கூறப்படுகின்றனர் சொல்லி பாபா சொல்றாரு. யாரெல்லாம் சூட்ச்ம வதனம் இருக்குதோ அங்க அங்க யாரெல்லாம் வசிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் உடலை விட்டு போனவங்க ஃபரிஸ்தாக்கள் சொல்லி சொல்லப்படுறாங்க. நீங்கள் இப்போது ஃபரிஸ்தாக்களாக ஆக வேண்டும். நம்ம இப்ப எல்லா உறவு தேகத்திலேருந்து விடுபட்டு ஃபரிஸ்தாவா ஆகணும்னு சொல்லி சொல்றாரு. சாட்சாத்காரம் கூட ஏற்படுகிறது, மற்றபடி எதுவும் கிடையாது. சூட்ச்ம வதனத்துல காட்சி மட்டும் கிடைக்கும், மற்றபடி அங்க எதுவுமே கிடையாது. அது ஒரு வெற்றிடம் மாதிரி தான், காட்சிகள் மட்டும் கிடைக்கும். அங்க அந்த ஃபரிஸ்தாக்கள் தான் இருக்கிற இடம்னு சொல்லி சொல்றாரு. அமைதி, செய்கை மற்றும் இங்கு பேச்சுக்கள் இது விரிவான விஷயமாகும் சொல்லி சொல்றாரு. பரந்தாமத்துல வெறும் அமைதி மட்டுமே இருக்கும். சூட்சும வதனத்துல அந்த சூட்சும ட்ரெஸ் ஃபரிஸ்தா மாதிரி இருப்போம். அங்க சைகை தான், பேச்சுலாம் கிடையாது. ஆனா இங்க நாடகம், இங்க நம்ம சாக்கார உலகத்துல நடிக்க வரும்போது நமக்கு உடல் கிடைச்சிருது. உடல் உள்ள வாய் இருக்கிறதுனால இங்க பேச்சு இருக்குது. இங்க டாக்கி உலகம் இது. ஆனா அங்க மூவி உலகம், சூட்சும உலகம் வந்து மூவி உலகம். பரந்தாமம் வந்து அமைதியான உலகம் சொல்லி பாபா சொல்றாரு. இதெல்லாம் விரிவான விஷயமாகும். மற்றபடி சுருக்கமாக கூறுவது என்னவெனில் மன்மனாபவ. நீங்க ஞானத்தை கடையணும்னா நிறைய வரும் விஷயம். இப்போ அம்மா சொல்றாங்களா, ஒரு பாயிண்ட் எடுத்துட்டு நிறைய விஷயத்த புரிய வைப்பாங்க. ஆனா மற்றபடி சுருக்கமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மன்மனாபவ, அதாவது தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டு பாபாவை நினைக்கிறது. இதுதான் மன்மனாபவ. அப்படி நினைச்சோன்னா பாவம் அழிஞ்சிரும். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் மற்றும் சிஷி சக்கரத்தை நினைவு செய்யுங்கள் சொல்லி பாபா சொல்றாரு. எங்கு அமர்ந்திருந்தாலும் சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். நீங்க எங்க உட்கார்ந்திருந்தாலும் சரி, பரந்தாமத்தையும் சொர்க்கத்தையும் நினைவு பண்ணுங்கன்னு சொல்றாரு. இந்த பழைய துக்கதாமத்தை மறந்து விடுங்க. இந்த கலியுகத்தை நினைக்காதீங்க. அது பழைய உலகம், அழிய போகுது. அதுல நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிடும். இப்ப நடக்கிற விஷயம்லாம் இதாயிடுச்சு அதாயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா சோர்வாயிடும். ஆத்மா வந்து கவலைப்படும். சோர்வாயிடுச்சுன்னா சக்தியே இல்லாம உடம்பும் இயங்காது, மனசும் இயங்காது. ரொம்ப சோர்ந்து போய் நம்ம போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துருவோம். ஏன்னா ஆத்மால சக்தி குறைஞ்சிறதுனால இந்த துக்கதாமத்தை பார்க்காதீங்க, பார்த்தும் பார்க்காம இருங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அதுல இருக்கிற விஷயங்கள்லாம் உங்க ஆத்மால பேட்டரிய டிஸ்சார்ஜ் பண்ணிட்டே வரும். செல்போன்ல எப்படி டிஸ்சார்ஜ் ஆகுது, லோ ஆகுது இல்லையா பேட்டரி, அந்த மாதிரி ஆத்மாவில் இருக்கிற சார்ஜ் கம்மியாயிட்டே வரும். அதனால அதை பார்க்காதீங்க. குஷி கொடுக்குற விஷயங்கள், அமைதி கொடுக்குற விஷயங்கள், அதை மாதிரி பாருங்க. பாபாவை நினைச்சிங்கன்னா குஷி அதிகரிக்கும். இதே நீங்க உலகத்துல இருக்கிற யாராவது அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க தேகதாரிகளை நினைச்சிங்கன்னா உங்களுக்கு சோகமாக தான் ஆயிடுவீங்க. ஆத்மால பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆயிடும். இதே பாபாவை நினைச்சிங்கன்னா குஷி அதிகரிக்கும்னு சொல்றாரு. இது புத்தியினால் எல்லையற்ற சந்நியாசமாகும். இது புத்தி மூலமா நம்ம இந்த உலகத்தையே சந்நியாசம் செய்கிறோம். அவங்க வந்து எல்லைக்குட்பட்ட சந்நியாசம் செய்கிறாங்க. சன்னியாசிகள் துறவற மார்க்கத்தை சார்ந்த அவர்களால் இல்லற மார்க்கத்தின் ஞானத்தை கொடுக்க முடியாது. அவங்க வீட்டை விட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க எப்படி இந்த ஞானத்தை நம்ம கொடுக்க முடியும்? இங்கே பாபா சொல்றாரு, வீட்டில் இருந்துக்கிட்டே மண்மனாபாவ. அவங்க என்ன சொல்றாங்க, காட்டுக்கு போயிருங்கன்னு சொல்றாங்க. வீட்டில் இருந்தால் தூய்மையா இருக்க முடியாது சொல்றாங்க. இதுவும் அதுவும் ஆப்போசிட்டா இருக்கு இல்லையா? அவங்களால இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது. அப்ப இந்த ஞானத்தை யார் கொடுக்குறாரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. வந்திருக்கிறவரு சன்னியாசியா? இல்ல. சன்னியாசினா வேற மாதிரி தான் ஞானம் கொடுப்பாங்க. அப்ப இவர் யார் வந்திருக்கிறாரு? கடவுள் தானே வந்திருக்கிறாரு. வீட்டுல இருந்தே என்ன நேனன்னு சொல்றாரு. அப்ப அவர் யாரா இருக்கும்? யோசிச்சு பார்க்கணும். நிச்சய புத்தியோட கடவுள் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும். இது இல்லற மார்க்கத்தினுடைய ஞானம். இந்த மாதிரி வீட்டிலே இருந்தே முயற்சி பண்ணி தாமரை மலர் போல வாழ்ந்துட்டு போனவங்க தான் தேவி தேவதைகள். அதனாலதான் பக்தி மார்க்கத்துல அவங்களுக்கு சிம்மாசனமா எல்லா சரஸ்வதி உட்காந்துருக்கிறது, லட்சுமி உட்காந்துருக்கிறத தாமரை மேல காமிச்சிருப்பாங்க. யாராவது தாமரை மேல உட்காந்து பார்க்க முடியுமா? தாமரை பூ சின்னதா இருக்கு, அது மேல ஒரு மனுஷங்க யாராவது உட்கார முடியுமா? அது ஏன் காமிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, இவங்கெல்லாம் வீட்டுல இருந்தே கடவுள் சொல் பேச்சு கேட்டு தூய்மையா இருக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு பக்தியில அந்த மாதிரி படம் வரைஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்ப வந்திருக்கிறவர் கடவுள் தான். இல்லற மார்க்கத்துல நீ வீட்டிலே இரு என்ன நினைன்னு சொல்லி சொல்றாரு. இதை புரிஞ்சுக்கணும். ராஜா ராணி ஆவது என்பது இல்லற மார்க்கமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. இல்லற மார்க்கத்துலதான் வீட்டிலே இருந்து ராஜா ராணி ஒன்னா வாழ்ந்து தூய்மையா வாழறாங்க. அந்த ராஜா ராணி ஆகிறதே இல்லற மார்க்கம்னு சொல்லி சொல்றாரு. அங்கு சுகம் மட்டுமே இருக்கும். இதே பூமியில சொர்க்கம் இருந்துச்சு ஒரு காலத்துல. அங்கதான் விஷ்ணு லட்சுமி நாராயணன் இணைந்து வாழ்ந்தாங்க. 2 பேருமே தூய்மையா தான் இருந்தாங்க. ஒரே வீட்டுல இருந்தாலும் மாளிகையில இருந்தாலும் தூய்மையா இருந்தாங்க. அது இல்லற மார்க்கம். அங்கு சுகம் மட்டுமே இருக்கும் சொல்லி பாபா சொல்றாரு.
அவர்கள் சுகத்தை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. ஆனா சன்னியாசிகள் காக்கை எச்சத்திற்கு சமம் சுகம் சொல்லிட்டாங்க. சன்னியாசிகளும் கோடிக்கணக்கில் உள்ளனர். அவர்களது வளர்ப்பு அல்லது வருமானம் இல்லற மார்க்கத்தினரிடமிருந்து தான் கிடைக்கிறது. சன்னியாசிகள் வந்து கோடிக்கணக்கானவங்க இருந்தாலும் அவங்க யாருக்கிட்ட சாப்பாடு சாப்பிட்றாங்கன்னா இல்லற மார்க்கத்தின்றது தான் சாப்பிட்றாங்க. வருமானம் கூட அவங்கள்ட்ட இருந்து தான் அவங்களுக்கு வருது. ஒன்று, நீங்கள் தானம் புண்ணியத்தில் ஈடுபடுத்தினீர்கள், பிறகு பாவ செயல்கள் செய்வதால் பாவ ஆத்மாக்களாக ஆகிவிடுகிறீர்கள். நம்ம பாருங்க, நம்ம தானம் புண்ணியம் செஞ்சே நம்மளுடைய கணக்கெல்லாம் குறைஞ்சிட்டே வந்துச்சு. நமக்கு பாபா எவ்வளோ கொடுத்துருந்தாரு, நம்ம போயிட்டு அந்த ஏழைகளுக்கு தானம் பண்ணுறோம். தவறா செயல் செய்கிறவங்க, கர்மா செய்கிறவங்களுக்கு, இப்போ ஒரு குடிகாரனுக்கு போய் நம்ம ஒரு காசு கொடுக்குறோன்னா அவன் என்ன பண்ணுவான், அதை எடுத்துகிட்டு போய் குடிப்பான் இல்லையா? தவறான செயலில் அவன் ஈடுபடுத்துறான் போது நம்ம தானம் புண்ணியம் செய்யும் போது அது தவறான கர்மாவா ஆயிடுது. அதனால பாவ செயல்கள் செய்வதால் நீங்கள் பாவாத்மாக்களாக ஆகிறீங்க. இதனால தான் உங்கள் ஆத்மாவில் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு, இப்போ நீங்கள் ஏழை ஆயிட்டீங்கன்னு சொல்கிறாரு. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது அடிபற்ற ஞான ரத்தினங்களில் கொடுக்கல் வாங்கல் செய்கிறீர்கள். இப்போ நம்ம யாருக்கும் மற்றதெல்லாம் கொடுக்கறது இல்லை. நம்மள்ட்ட இருந்தால் தானே கொடுப்போம். நம்ம யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிறது இல்லை. ஆனால் இப்போ நம்ம எது வழியாக கொடுக்கல் வாங்கல்னா இந்த பாபா கொடுக்குற அந்த அடிபற்ற ஞான ரத்தினங்களை தான் மற்றவங்களுக்கு கொடுக்குறோன்னு சொல்கிறாரு. அவர்கள் தர்மசாலை போன்றவர்களை உருவாக்குறாங்க, எனில் அடுத்த பிரிவில் நல்ல பலன் கிடைக்கும். பக்தர்கள் பாருங்க தர்மசாலை உருவாக்குவாங்க, நிறைய பேர் அங்க வந்து தங்குவாங்க. அதனால அவங்களுக்கு அடுத்த பிரிவில் நல்ல பலன் கிடைக்கும் பாபா சொல்றாரு. அவங்க அடுத்த பிரிவில் வீடு வாசலுக்கு குறை இல்லாம இருக்கும். ஏன்னா அவ்வளோ பேருக்கு அவங்க தங்கறதுக்கு இடம் உருவாக்கி கொடுக்கறதுனால அடுத்த பிரிவில் அவங்க தங்கறதுக்கு நல்ல இடம் கிடைக்கும், வீடு வாசலோட பிறப்பாங்க. அதனால என்ன புண்ணியம் செய்யறோமோ அதனுடைய பலன் கண்டிப்பா அடுத்த பிறவில கிடைக்கும். பாபா சொல்றாரு, இவர் எல்லையற்ற தந்தை ஆவார். கடவுள் வந்து நமக்கு எல்லையற்ற அப்பா. இது நேரடியான ஞானம், அதுவும் மறைமுகமானது. பாருங்க, அவங்க செய்யற அந்த தானம் புண்ணியம் வந்து மறைமுகமா செய்யறாங்க. பக்தியில ஈஸ்வர அர்ப்பணம் சொல்லுவாங்க, ஈஸ்வரிய அர்ப்பணம்ட்டு சொல்லிடுறாங்க. ஆனா இப்ப நம்ம நேரடியா பாபாவுக்கு தானம் செய்யறோம். இந்த ஞான ரத்தினங்களை நேரடியா நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம். பாபாட்ட போய் நம்ம சென்ட்ரலா காசு கொடுக்குறோம், இதெல்லாம் நேரடியா கொடுக்குறோம். இப்போது பசியானது இருவருக்குமே கிடையாது. சிவபாபா வள்ளலாக இருக்கின்றார், அவருக்கு பசிக்குமா என்ன? இப்ப நம்ம வந்து காசுலாம் நம்ம இங்க கொடுக்குறோமே, சாப்பாடு கொடுக்குறோமே, இப்ப சிவபாபாவை அதை சாப்பிட்றாரு. சிவபாபாவுக்கு பசிக்காது இல்லையா? ஸ்ரீகிருஷ்ணர் வள்ளல் அல்ல, அனைவருக்கும் கொடுக்கக்கூடியவர், ஒரே தந்தையாவார். ஸ்ரீகிருஷ்ணர் ஒன்றும் யாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கல, எல்லாருக்கும் கொடுக்கக்கூடியவர் ஈஸ்வரன் தான். அவர் தான் எல்லாருக்கும் தந்தை, பெறக்கூடியவரே அல்ல. தந்தை யாருக்கிட்டையும் வாங்கவே மாட்டார். 1 கொடுத்து 10 பெறுவது. ஏழைகள் 2 ரூபாய் கொடுக்கின்றனர் எனில் பல மடங்கு கிடைத்து விடுகிறது பாபா சொல்றாரு. பாருங்க, 1 கொடுத்தோன்னா நம்ம பாபா கிட்ட நமக்கு பல மடங்கு திரும்பி கொடுக்குறாரு. ஏழைகள் 2 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு பல மடங்கு கிடைச்சிருது பாபா சொல்றாரு. சுதாமாவின் உதாரணம் கூட தெரியும் இல்லையா? அவளை கொடுத்தாரு, ஒருபடி அவளுக்கு மாளிகை பெற்றாரு கிருஷ்ணர்கிட்ட இருந்துட்டு ஒரு கதை இருக்குது. பாரதம் தங்க குருவியாக இருந்தது அல்லவா? ஒரு காலத்துல இதே பாரதம் தான் தங்க குருவியா இருந்தது. தந்தை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கியிருந்தார். நம்ம கடவுள் நம்மள எவ்வளோ செல்வந்தரா ஆக்கியிருந்தாரு. சோம்நாத் கோயில்ல கூட கணக்கிட முடியாத அளவு செல்வங்கள் இருந்தன பாபா சொல்றாரு. சோம்நாத் கோயில் துவாபரகத்துல கட்டினது விக்ரமாதித்ய மகாராஜா கட்டினார். அவர் தான் பிரம்மா பாபா இருக்காருல, அவர் தான் கிருஷ்ணர் ஆனாரு. கிருஷ்ணருடைய அவர் தான் மறுபிறவி எடுத்து பிரம்மா பாபாவினுடைய பிறவி தான் வந்து விக்ரமாதித்ய மகாராஜா. அவர் தான் முதல்ல சோம்நாத் கோயில் கட்டினாரு. அங்க கணக்கிட முடியாத செல்வம் இருந்து. இப்ப கூட நிறைய கோயில்கள்ல கணக்கிட முடியாத செல்வம் தான் இருக்குது. ஏதோ ராஜா கட்டி வச்ச கோயில் தான் எல்லாமே வழிபட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு கொள்ளையடித்து சென்றனர். ஆனா வந்து சோம்நாத் கோயில்ல கூட வந்து கஜினி மகா 17 முறை படையெடுத்து கொள்ளையடிச்சிட்டு போனாருன்னு சொல்லியிருக்காங்க. உயர்ந்த வைர நகைகள் கூட அங்க இருந்தன, இப்போது பார்க்க கூட முடிவதில்லை, காணாமல் போய்விட்டது பாபா சொல்றாரு. இப்ப பாருங்க, இப்ப அந்த சோம்நாத் கோயில் போனா எதுவுமே அங்க இல்லை, எல்லாமே காணாமல் போயிடுச்சு சொல்றாரு. பிறகு சரித்திரம் பூகோளம் திரும்பவும் நடைபெறும். திரும்ப இதே தான் நடக்கும்னு சொல்றாரு. திரும்ப அடுத்த 2500 வருஷம் கழிச்சு திரும்ப அவர் கோயில் கட்டுவாரு, இவர் வந்து கொள்ளையடிச்சிட்டு போவாரு பாபா சொல்றாரு. அங்க உங்களுக்காக அனைத்து பொக்கிஷங்களும் நிறைந்துவிடும். பாருங்க, நமக்கு வந்து பாபா வந்து சொர்க்கத்துல பொக்கிஷத்தெல்லாம் நிறைச்சிருவாரு. வைரங்கள் உங்களுக்கு அங்க கற்கள் போல இருக்கும். சொர்க்கத்துல வைரம்லாம் கல்லு மாதிரி கொட்டி கிடக்குன்றாரு. தந்தை அழிவற்ற ஞானரத்னங்களை கொடுக்கின்றார். இப்ப நமக்கு அழிவற்ற புத்தியில ஸ்டோர் பண்றாரு. இது ஒன்னொன்னும் லட்சக்கணக்கான ரூபாய். இந்த முரளி ஒரு பாயிண்ட்டும் லட்சக்கணக்கான ரூபாய். இதை நம்ம புத்தியில ஸ்டோர் பண்ணனா அவ்வளோ செல்வம் நமக்கு ஸ்டோர் பண்ணிட்டு போறோம். இதன் மூலம் நீங்கள் அளவற்ற செல்வந்தராக ஆகிவிடுகிறீர்கள்.
இந்த முரளி கேட்கறதுனாலே நம்ம அளவற்ற செல்வந்தரா ஆயிரோம்னு சொல்லி சொல்றாரு. ஆக இனிமேலும் இனிய குழந்தைகளுக்கு எவ்வளவு குஷி ஏற்பட வேண்டும். இந்த முரளி படிக்கும் போது கேட்கும் போது எவ்வளோ குஷி வரணும். எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு குஷியும் அதிகரிச்சுட்டே போகும்னு சொல்லி சொல்றாரு. நாளுக்கு நாள் முரளி நம்ம படிக்க 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 அவ்வளோ குஷி அதிகரிக்கும்ன்றாரு. ஆனா நம்ம மற்ற அந்த கலியுக விஷயங்களெல்லாம் பார்த்தோம்னா நம்ம குஷியே வராது. நம்ம சோகமாக தான் ஆயிடுவோம். அதனால அதை பார்க்கக்கூடாது. நம்ம முரளியே படிச்சுக்கிட்டு பாபாவே நினச்சிட்டு இருந்தோம்னா குஷி அதிகரிக்குன்றாரு. பெரிய தேர்வில் தேர்ச்சி அடைந்து விட்டால் புத்தியில் இதில் தேர்ச்சி பெற்று இவ்வாறு ஆவேன், இதை செய்வேன் என்று இருக்கும் அல்லவா. இப்போ இந்த சாதாரணமாக நான் கலெக்டர் படிக்க போகிறேன், நான் கலெக்டர் படிச்சேன்னா இந்த ஊரையே நான் ஆளுவேன் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா. அதை மாதிரி தான் இவ்வாறு தேவதைகளாக ஆவோம் என்பது நீங்களும் அறிவீர்கள். இப்போ நம்ம அப்படிதான் நினச்சிக்கிறோம். இது எவ்வளோ பெரிய படிப்பு, சிவனே வந்து படிக்க வைக்கிறாரு, நான் இதை படித்து நான் அடுத்த ஜென்மத்தில் இப்படி ஆவன்ட்டு நீங்களும் தெரிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. இது ஜட சித்திரமாகும். இங்கே நீங்கள் சிலையாக பார்க்கறது, பக்தி மார்க்கத்தில் கோயிலில் பார்க்கறது வெறும் ஜட சிலை தான், கல்லாலான சிலை தான். ஆனால் அது உண்மையான நீங்கள் அங்கே சைத்தன்யமாக ஆவோன்றதை புரிஞ்சிருக்கிறீங்கன்றாரு. ஆனால் சொர்க்கத்தில் அந்த சிலையோடைய உண்மை உயிரோட்டமான ஆத்மாக்கள் நீங்கள் அந்த மாதிரியே உண்மையிலே ஆவீங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நீங்கள் உருவாக்கியிருக்கும் இந்த சித்திரங்களும் எங்கிருந்து வந்தது. இப்போ நம்ம பிகேஎஸ் சென்டரில் இந்த 7 நாள் கோர்ஸில் நிறைய சித்திரங்கள் வந்து சிருஷ்டி சக்கர மரம், ஏணிப்படி, இந்த மாதிரி சித்திரங்கள்லாம் எங்கேருந்து வந்தது. தெய்வீக திருஷ்டினால் நீங்கள் பார்த்து வந்தீர்கள். அது வந்து பாபா காட்சி காமிச்சாரு. தாதிகள் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ நிறைய பேருக்கு அந்த காட்சி காமிச்சாரு. அதை வச்சு ஒருத்தர் வந்து வரைஞ்சாரு, ஒரு தாதா வந்து வரைஞ்சாரு. அது சித்திரங்கள் மிகவும் ஆச்சரியமானதாக இருக்கிறது. பாபா சொல்றாரு, இந்த சித்திரம்லாம் எவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. எல்லாம் என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த பிரம்மா பாபா தான் உருவாக்கி இருக்கிறாருன்னு நினைச்சிருக்காங்க. ஒருவேளை இவர் யாரிடமாவது கற்றிருந்தால் ஒரே ஒருவர் மட்டுமே கற்றிருக்க மாட்டார் அல்லவா சொல்லி பாபா கேட்குறாரு. சரி, பிரம்மா பாபாவே இந்த படம் இதெல்லாம் இந்த ஞானம்லாம் கற்றிருந்தாருன்னா இவர் மட்டுமா உருவாயிருப்பாரு. ஏதோ ஒரு குருட்ட இவர் கற்றிருந்தாருன்னா அந்த குருக்கு வேற சீடர்கள் வந்திருப்பாங்களே, எங்க அவங்களாம். ஆனால் இவர் மட்டும்தானே இதெல்லாம் கற்று வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மற்றவர்களும் கற்றிருப்பார் அல்லவா, நான் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்று இவர் கூறுகின்றார். பிரம்மா பாபா சொல்றாரு, நான் எதையும் எந்த எந்த குருக்கிட்டையும் கற்றுட்டு வரலன்னு சொல்லி சொல்றாரு. இதை தந்தை தெய்வீக திருஷ்டினால் உருவாக்கியிருக்கின்றார். இந்த சித்திரம்லாம் பிரம்மா பாபாவுக்கே தெரியாது. தாதிகள் தீதிகள்லாம் காட்சி பார்த்துட்டு வந்து சொன்னதை தான் வரைஞ்சாங்க. இந்த சித்திரங்கள் எல்லாமே ஸ்ரீமத் படி தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. கடவுளுடைய வழிப்படி தான் இந்த ஓவியம்லாம் வரையப்பட்டிருக்குது. இது மனித வழியே கிடையாது, இவை அனைத்தும் அழிந்து போய்விடும் சொல்லி பாபா சொல்றாரு. இது கடவுள் கொடுத்தது இந்த படம்லாம், இதுவும் விநாசத்துல அழிஞ்சு போயிடும்ன்றாரு. எந்த பெயர் அடையாளமே இருக்காது. இப்போ இந்த ஞானத்தினோட அடையாளமே இருக்காது. புது சிருஷ்டியில சொர்க்கம் வரும்போது இந்த ஞானம் எதுவுமே இருக்காது சொல்லி பாபா சொல்றாரு. இது சிருஷ்டியின் கடைசியாகும். பக்தியில் எவ்வளவு சடங்குகள் உள்ளன, இங்கு கிடையாது. பக்தியில பாத்தீங்கன்னா மொழுகணும், என்னென்னமோ செய்யணும். அதாவது பெருக்கி வாரணும், மொழுகணும், விளக்கு தட்டு தீர்த்தணும், எவ்வளோ வேலை சடங்குகள்லாம் இருக்குது. அதை செய்யணும், இதை செய்யணும், பட்னி இருக்கணும், சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் இங்கே கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. புது உலகில் அனைத்துமே புதிதாக இருக்கும். புது உலகத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே புதுசா இருக்கும். நீங்க பல முறை சொர்க்கத்துக்கு எஜமானராக ஆகியிருக்கிறீங்க. பிறகு மாயா தோல்வி அடைய செய்திருக்கிறது. மாயை என்று விகாரங்களை தான் கூறப்படுகிறது தவிர செல்வத்தை அல்ல. சில பேர் செல்வத்தை வந்து மாயான்னு நினச்சிக்கிறாங்க. செல்வம் வந்து மாயா கிடையாது. இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் தான் மாயா. அதை தான் வெல்லணும்னு சொல்லி சொல்றாரு. குழந்தைகளாகிய நீங்கள் ராவணன் சிறையில அரை கல்பமா அடைக்கப்பட்டிருந்தீர்கள். 2500 வருஷமா இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்துக்கு அடிமையா நம்ம வாழ்ந்திருக்கிறோம். ராவணன் அனைவருக்குமே பழைய எதிரி ஆவான். அதனாலதான் அவனை எரிக்கிறாங்க இல்லையா. அரை கல்பத்திற்கு அவரது ராஜ்யம் நடந்தது. 1,00,000 ஆண்டுகள் என்று கூறுவதன் மூலம் பாதி பாதி என்ற கணக்கு இல்லாமல் ஆகிவிடுகிறது. இந்த திரேதாயுகம், சத்தியுகம் வந்து லட்சக்கணக்கான ஆண்டுகள் சொல்லிட்டா எப்படி கல்பம் பாதி பாதின்னு கல்பத்துல சத்தியுகம் திரேதாயுகம் பகல் பாதி இரவு பாதின்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால லட்சக்கணக்கான ஆண்டுகள்னு சொன்னது தவறாயிடுச்சுன்றாரு. எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. உங்களுக்கு தந்தை சொல்லியிருக்கிறார், முழு கல்பத்தின் ஆயுளே 5000 ஆண்டுகள் தான். 84 லட்சம் பிறவிகள்லாம் கிடையவே கிடையாது. இது மிகப்பெரிய கட்டுக்கதையாகும் சொல்லி பாபா சொல்றாரு. 84 உயிரினங்கள் தான் இருக்குது. 84 லட்சம் பிறவிலாம் எடுக்கிறது இல்லை. புல்லாகி பூண்டாகின்ட்டு ஒரு அறிவு 2 அறிவு அப்படி பிறந்து வந்து மனுஷ பிறவியா இருக்கிறோன்ட்டு கட்டுக்கதையை சொல்லிட்டாங்க. உண்மையிலே தேவதை தான் மனிதனாகிறதான், மனிதன் வந்து தேவதையாகிறான், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம வந்து மிருகமாலாம் பிறக்கறது இல்லை.
நாயா பறக்கிறது, கழுதையா பறக்கிறது, இதெல்லாம் கருட புராணத்துல பயமுறுத்துறதுக்காக கதை எழுதியிருக்கிறாங்க. அதை அப்படியாவது திருந்துவாங்கன்னு பார்த்தா அப்ப கூட தவறு செய்யறத நிறுத்தல மனுஷன். அதனால பாபா சொல்றாரு, இதெல்லாம் கட்டுக்கதை, 84 லட்சம் பிறவிகள்லாம் கிடையாது சொல்லி பாபா சொல்றாரு. சூரியவம்சி, சந்திரவம்சி, தேவி தேவதைகள் லட்சக்கணக்கான ஆண்டுகள்லாம் ஆட்சி செய்தார்களா என்ன? பாருங்க, தேவி தேவதைகள் லட்சக்கணக்கான ஆண்டுகள்லாம் ஆட்சி செய்யல சொல்லி பாபா சொல்றாரு. 100 ஆண்டுன்றதே எவ்வளோ பெரிய விஷயம். 1,00,000 ஆண்டுகள்லாம் யாராவது ஆட்சி செய்ய முடியுமா? பாபா சொல்றாரு, புத்தி வேலை செய்வதே கிடையாது. இவங்களுக்கு புத்தியே வேலை செய்யல. எல்லாருக்கும் கோத்ரேஜ் பூட்டு போட்டு பூட்டப்பட்டிருக்குது புத்தின்னு சொல்லி சொல்றாரு. இப்போது நாம் கூறுவது தவறானது என ஏற்றுக்கொண்டால் பின்பற்றுபவர்கள் நம்மை விட்டு சென்று விடுவர் என்று சன்னியாசிகள் நினைக்கின்றனர். இந்த சன்னியாசிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு புரியுது இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், கடவுளே வந்து சொல்றாருன்ட்டு. இருந்தாலும் நம்ம இதை ஒத்துக்கிட்டோம்னா நமக்கு பின்பற்ற சிஷ்யர்கள் எல்லாம் போயிடுவாங்க, எல்லாரும் நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அப்புறம் புரட்சி ஏற்பட்டு விடும், அப்புறம் உலகமே புரட்சி வந்துடும். ஆகையால் அவர்கள் உங்களது வழிப்படி நடந்து தனது ராஜ்யத்தை விட்டுவிட மாட்டார்கள். பாருங்க, அதனால அவங்க வந்து நம்ம வழிப்படி இப்ப நடக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ராஜ்யம் தானே இப்ப நடந்துட்டு இருக்குது. சன்னியாசிகள் அவங்க அவங்க தனித்தனியா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி அவங்க ராஜ்யத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அதை விட மாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. கடைசியில் சிறிது புரிந்து கொள்வார்கள், இப்பொழுது அல்ல. ஆனா இந்த சன்னியாசிகளுக்கு திறக்கும், 3வது கண் ஓப்பன் ஆகும். கடைசியில தான் ஓப்பன் ஆகும். கடைசியில கொஞ்சம் புரிஞ்சுக்குவாங்க, இப்போ புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விநாசம் ஆயிடும். அவ்வளவுதான் விநாசம். அவங்கெல்லாம் சன்னியாசிகள்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டாங்கன்னா விநாசம் வரப்போகுதுன்னு அர்த்தம்னு சொல்றாரு. செல்வந்தர்களும் ஞானம் அடைய மாட்டார்கள். நீங்க வந்து இந்த பணக்காரங்களுக்கு போய் புரிய வைக்கிறதே வேஸ்ட்டு. ஏன்னா அவங்க புத்தி ஃபுல்லா எவ்வளோ காசு சம்பாதிக்கிறது இதுலேயே தான் இருக்கும். நான் ஏழை பங்காளன் என்று தந்தை கூறுகிறார். கடவுளும் ஏழை பங்காளன் தான். ஏழைகளை தான் அவர் மாற்றம் வந்திருக்கிறார். செல்வந்தர்கள் சரண்டர் ஆகி கர்மாதி நிலையை அடைய முடியாது. செல்வந்தர்கள் வந்து இங்க சரண்டரே ஆக முடியாது. ஏன்னா அவங்க கர்ம கணக்குல முடிக்க முடியாதுன்றாரு. தந்தை மிகப்பெரிய வியாபாரியாக இருக்கின்றார். ஏழைகளிடம் மட்டும்தான் பெறுவார். இருக்கிறதுலே பெரிய பிஸ்னஸ் மேனு கடவுள் தான். அவர் ஏழைகிட்ட தான் பெறுவாராம். ஏன்னா ஏழை பங்காளன். செல்வந்தர்களிடமிருந்து பெற்றால் பிறகு அந்த அளவிற்கு கொடுக்க வேண்டியிருக்கும். இப்போ பணக்காரவங்களாம் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அவங்க சொத்தை கொண்டாந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க பாபா கிட்ட. அப்போ பாபா சொர்க்கத்தில் பெரிய பெரிய மாட மாளிகைகளை அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கும். இங்கேயும் செல்வந்தராக இருப்பாங்க, அங்கேயும் அவங்க செல்வந்தராக வந்துடுவாங்க. அதனால பாபா வாங்க மாட்டாராம். அவங்கள விழிப்படைவதே கடினமாகும். செல்வந்தர்கள் விழிப்படைவதே கடினமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. அவங்க அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு புத்தி ஓப்பன் ஆகாது. நீங்க போய் சொல்லி புரிய வச்சாலும் பணக்காரவங்க வரமாட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏனெனில் இது அனைத்தையும் மறக்க வேண்டியிருக்குது. ஏன்னா இங்க வந்தா சொத்து சுகம் மனைவி மக்கள் எல்லாத்தையும் மறந்தாகணும். ஒரு பாபா தவிர எனக்கு வேற யாரும் இல்லை, அப்படி யாரும் நினைக்கிறாங்களோ அவங்க தான் அதிக பதவி அடைய முடியும். எதையும் வைத்து கொள்ளக்கூடாது, தனக்குன்னு எதையும் வச்சுக்க கூடாது. அப்போதுதான் கர்மாதித்த நிலையே ஏற்படும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்ம வந்து பாபா நினைவுலே இருக்கணும். வேற எதுவுமே தனக்குன்னு எதையுமே இங்க வச்சுக்க கூடாது. அப்படி இருந்தாதான் கர்மாதி நிலை ஏற்படும் சொல்லி சொல்றாரு. செல்வந்தர்களால் மறக்கவே முடியாது. செல்வந்தர்கள் கண்டிப்பா அவங்க பணம் காசை மறக்கவே மாட்டாங்க. சொத்து சுகம் பேரம் பேத்தின்ட்டு சேர்த்து வைப்பாங்க. அதனால அவங்களால ஞானத்தை புரிஞ்சுக்க முடியாதுன்றாரு. யார் கல்பத்துக்கு முன்பு ஆஸ்தி அடைஞ்சாங்களோ அவங்களே அடைவாங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நல்லது. இனிமேல இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எவ்வாறு தந்தை அன்பு கடலாக இருக்கின்றாரோ அவ்வாறு மாஸ்டர் அன்பு கடலாக ஆகி அன்பாக காரியங்களை சேவிக்க வேண்டும். கோபப்படவே கூடாது. யாராவது கோபப்பட்டால் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. 2வது பாயிண்ட், புத்தியினால் இந்த பழைய துக்கமான உலகை மறந்து எல்லையற்ற சந்நியாசி ஆக வேண்டும். சாந்தி தாமம் மற்றும் சொர்க்கத்தை நினைவு செய்ய வேண்டும். அழிவற்ற ஞான ரத்னங்களில் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் சொல்லி பாபா சொல்றாரு. வரதானம், விகாரங்கள் என்ற விஷ பாம்புகளை கழுத்து மாலையாக ஆக்கக்கூடிய சங்கரருக்கு சமமாக தபஸ்வி மூர்த்தி ஆகுக. இப்போ சங்கரருடைய உருவம் காமிச்சிருக்காங்களா, அவர் அப்படியே தியானம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் கழுத்துல ஒரு பாம்பு இருக்கிற மாதிரி பக்தியில காமிச்சிருக்காங்களா, அதோட அர்த்தத்தையே பாபா இப்போ சொல்லி புரிய வைக்கிறாரு. அந்த பாம்புன்றது ஒன்றும் கிடையாது, விகாரம் என்ற அந்த 5 விகாரம், காமம் கோபம் பற்று ஆசை அகங்காரம், அந்த விகாரங்கள் என்ற விஷ பாம்பை தான் அவர் கழுத்து மாலையாக்கி போட்டிருக்கிறாராம் சங்கரரு. அவரை மாதிரி பாபா நினைவுல இருக்கக்கூடிய தபஸ்வி மூர்த்தி ஆகுகன்ற வரதானம் கொடுக்குறாரு. இந்த பஞ்ச விகாரங்கள் எது உலக மக்களுக்கு விஷ பாம்புகளாக இருக்கின்றனவோ அந்த பாம்புகள் யோகி மற்றும் பிரயோகி, யோக சக்தியை பயன்பாட்டில் கொண்டு வரக்கூடிய ஆத்மா,
ஆத்மாக்களாகிய உங்களுடைய கழுத்து மாலையாக ஆகிவிடுகின்றன. யார் இந்த காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை பார்த்து பயப்படுறாங்களோ அந்த பாம்புகளை, விஷப்பாம்புகளை நீங்க கழுத்து மாலையாக்கி வச்சிருக்கிறீங்க. யாரு நீங்க? யோகி ஆத்மா. யோகம் பண்ணி பாபாட்ட சக்தி வாங்கி அதை பயன்பாட்டுல கொண்டு வரக்கூடிய ஆத்மா நீங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு. பிராமணர்களாகிய உங்களுடைய மற்றும் பிரம்மா பாபாவினுடைய இந்த அசரீரி தபஸ்வி சங்கரர் சொர்பத்தினுடைய நினைவு சின்னமானது தான் இன்று வரையிலும் பூஜிக்கப்படுகிறது. பாருங்க, அந்த சங்கரர் யாருன்னு இப்பதான் தெரியுது. இந்த சங்கரர் வந்து பிராமணர் மற்றும் நம்மளுடைய மற்றும் பிரம்மா பாபாவினுடைய அசரீரி தபஸ்வி சங்கரர் சொரூபம் சொல்லி சொல்றாரு. அதுதான் நம்ம பாபா நினைவுல இருந்து அந்த 5 விகாரங்களையே கழுத்து பாம்பா மாட்டிட்டு இருக்கிறது தான் அந்த தபஸ்வி சங்கரனுடைய சொரூபம். அதை தான் இன்னைக்கு வரைக்கும் பக்தி மார்க்கத்துல பூஜிக்கப்படுகிறது சொல்லி பாபா சொல்றாரு. ஏன்னா சிவனுக்கு தான் உருவமே கிடையாது இல்ல, அவர் புள்ளியா இருக்கிறார். அப்ப இந்த சங்கரர் யாருன்னா சிவனுடைய குழந்தைகள் தான். அவங்க இந்த நேரத்துல பாபாவை நினைச்சு அந்த 5 விகாரத்தை கழுத்து மாலையா போட்டுன்னு யார் உட்காந்துருக்குறாங்களோ அவங்க தான் சங்கரர் சொல்லி சொல்றாரு. இரண்டாவது, இந்த பாம்பு குஷியில் நடனம் ஆடுவதற்காக மேடையாகி விடுகிறது. சிதியை தான் மேடையாக காண்பிக்கிறார்கள். இந்த பாம்பு கூட குஷியில நடனம் ஆடுறதுக்காக தான் மேடையா ஆகிருதான். இந்த 5 விகாரன்ற பாம்பை ஒரு மேடையாக்கி நம்ம அதுல குஷியில ஆடணும்னு சொல்லி சொல்றாரு. அது வந்து நம்மளுடைய ஸ்திதியை தான் மேடையா காண்பிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நம்மளோட ஸ்திதி என்னன்னா, நம்ம மாஸ்டர் சர்வ சக்திவான், நான் தபஸ்வி சங்கரன், அந்த மாதிரி ஒரு சொமான்ல நம்ம உட்காந்து குஷியா உட்காந்துருக்கிறோம், அந்த 5 விகாரத்தையும் வென்று காண்பிக்கிறோம்னு சொல்லி சொல்றாரு. எப்போது விகாரங்கள் மீது அப்படிப்பட்ட வெற்றியாளர் ஆகின்றீர்களோ அப்போதே தபஸ்வி மூர்த்தி நீங்க. இப்ப கிடையாது, எப்போ நீங்க அந்த 5 விகாரத்தையும் அந்த மாதிரி வெல்றீங்களோ, காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரத்தை மீது வெற்றி அடையிறீங்களோ அப்போதுதான் உங்களுக்கு தபஸ்வி மூர்த்தி பிரயோகி ஆத்மானே சொல்ல முடியும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஸ்லோகன்: யாருடைய சுபாவம் இனிமையானதாக சாந்தமானதாக உள்ளதோ அவர்களிடம் கோபம் என்ற பூதம் போர் புரிய முடியாது சொல்லி பாபா சொல்றாங்க. யார் ரொம்ப இனிமையா பாபா மாதிரியே சாந்தமா இருக்கிறாங்களோ, சுபாவம் அந்த மாதிரி இருக்கோ, அவங்கள்ட்ட கோபம் என்ற பூதமே போர் புரியாது சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி.